கொடுகடன் முகாமைத்துவம் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் பாடநெறி என்ற 6வது கிளாஸ்ல இன்னைக்கு இருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன கிழமை நாங்க என்ன படிச்சோம், முக்கியமாக கிரெடிட் ப்ரோசஸ் கடன் படிமுறையை பத்தி நாங்க வெரி பிரீஃபா பிரசன்டேஷன் ஒன்று பார்த்தோம். அப்ப உங்களுக்கு இப்ப நான் ஸ்லைட்ல காட்டி கொண்டிருக்கிற மாதிரி இந்த 7 ஸ்டெப்பையும் தான் நம்ம கிரெடிட் ப்ரோசஸ் கடன் படிமுறைன்னு நாங்க படிச்சோம். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, கடன் சந்தைப்படுத்தல், கடன் சந்தைப்படுத்தல்னு சொல்ற நேரம் என்ன, நம்ம லெண்டிங் கஸ்டமர்ஸை நாடி போறது, கடன் மதிப்பீடு இல்லாட்டி கடன் பகுப்பாய்வு, இதைத்தான் நாங்க போன கிளாஸ்ல இன் டீட்டெயிலாக பார்க்க தொடங்கினோம். பிறகு வர ஸ்டெப்ஸ் என்ன, கடன் ஒப்புதல் அளித்தல் இல்லாட்டி கிரெடிட் அப்ரூவல், கடன் ஆவணப்படுத்தல் கிரெடிட் டாக்குமெண்டேஷன், மற்றது கடன் நிர்வாகம் கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன், கடன் மீளாய்வு கிரெடிட் ரிவ்யூ, கடன் மீட்பு அல்லது தீர்வு கிரெடிட் ரிகவரி ஆர் ரெமெடியல் அண்ட் எங்களோட கிரெடிட் ப்ரோசஸ் கடன் படிமுறையை நாங்க இந்த ஸ்டெப்ஸாக நாங்க பார்த்தோம். இது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வெரி பிரீஃபா நாங்க போன பிரசன்டேஷன்ல பார்த்தோம். ஓகே, இப்ப நாங்க போன கிளாஸ்ல என்ன செய்தோம், இந்த 2வது ஸ்டெப் கிரெடிட் அனாலிசிஸ் இல்லாட்டி கிரெடிட் இவாலுவேஷன், அது நம்மளுடைய தனிநபர்களாக கடன் கேட்டு வர தனிநபர் வாடிக்கையாளர்களுக்கு நாங்க கடன் மதிப்பீடு எப்படி செய்யறதுங்கிறதுல முக்கியமாக 6 C's ஆஃப் கிரெடிட். 6 C's சொல்ற நேரம் என்னென்ன C's அதையும் நாங்க பார்த்தோம். சிக்ஸ் C's ஆஃப் கிரெடிட் என்று சொல்ற நேரம், ஒரு தனி நபரினுடைய கடன் நாணயத்தன்மையை மதிப்பிடுற நேரம் அவருக்கு கேரக்டர், கெப்பாசிட்டி, கேபிட்டல், கண்டிஷன்ஸ், கோலட்டரல், கிரெடிட் ஸ்கோர், இந்த 6 வகையான தன்மையும் எப்படி இருக்குது, இந்த 6 வகையான தன்மையையும் மதிப்பிடுறதன் மூலமாக ஒரு தனி நபரினுடைய கடன் நன்மதிப்பு எப்படி இருக்குங்கிறத நாங்க எப்படி மதிப்பிடலாம்ங்கிறத போன பிரசன்டேஷன்ல பார்த்தோம். இது தனிநபர் வாடிக்கையாளர்களுக்கு, கடன் கேட்டு வார தனிநபர் வாடிக்கையாளர்களுக்கு. இதுலதான் நாங்க போன கிளாஸ் பிரசன்டேஷனை முடிச்சோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் நிறுவனங்களுக்கான, அதாவது கடன் பெறுநர்களுக்கிட்ட தனிநபர்கள் இல்லாம பெரிய வியாபாரங்கள், வணிகங்கள் அவங்களுடைய வியாபார தேவைகளுக்காக, வியாபாரத்துல இருக்கக்கூடிய நிதி தேவைகளுக்காக இந்த நிதி கடன் கொடுநர்களிடம் அவங்க கடன் கேட்டு வருவாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுடைய கடன் நாணயத்தன்மையையும் கடன் நன்மதிப்பையும் கிரெடிட் வர்தினஸ் மற்றது ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, இதுகளை எப்படி மதிப்பிட்டு கொள்ளலாம்ங்கிறதான் நாங்க இன்றைய பிரசன்டேஷன்ல பார்க்க போறோம். நான் ஸ்லைட்ல இந்த லேப்டாப்ல காட்டுற இந்த ஸ்லைட மூவ் பண்றதுல போன ஒரு பிரச்சனை இருந்தது. இப்ப நான் மூவ் பண்ற ஸ்லைட்ஸ் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஸ்லைட் விளங்குது தானே நான் மூவ் பண்றது? ஓகே ஓகே சரி. அப்ப கடன் மதிப்பீட்டு நுட்பங்களை நான் போன கிளாஸ்லயும் சொன்னேன். தனிநபர் கொடுக்கடன்களுக்கான கடன் மதிப்பீட்டு நுட்பங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான கடன் மதிப்பீட்டு நுட்பங்கள். தனிநபர் கொடுங்கடன்களுக்கான கடன் மதிப்பீட்டு நுட்பத்தை தான் 6 C's ஆஃப் கிரெடிட் போன கிளாஸ்ல படிச்சேன். இப்ப நிறுவனங்களுக்கான கடன் மதிப்பீட்டு நுட்பம் என்று சொல்ற நேரம், இப்ப நாங்க தனிநபர்களை கடன் மதிப்பீடு செய்யற மாதிரி மிகவும் லேசாக அவங்கள மதிப்பீடு செய்ய முடியாது. இந்த நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முந்தி அவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா இல்லையாங்கிறத, அவங்களோட கிரெடிட் வர்தினஸையும் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியையும் பல வெவ்வேறு விதமான ஆங்கிள்ஸ் இருந்து நாம பார்க்க வேணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லி இருக்கிறேன், முதலாவது பாயிண்ட்ல பாருங்க, நிறுவன வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்குவதற்கு முன்பு என்னென்ன விதமான விஷயங்களை நாங்க மதிப்பீடு செய்யணுங்கிறது தான் இந்த முதலாவது பாயிண்ட்ல போட்டிருக்கிறேன். ஒன்று பாருங்க, நிறுவனத்தின் செயல்பாடுகள் ஆபரேஷன்ஸ், அந்த நிறுவனம் என்னென்ன வகையான செயல்பாடுகள்ல ஈடுபடுது, என்ன அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டி என்ன வகையானதுங்கிறத பார்க்க வேணும். மேலாண்மை தரம் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, அந்த நிறுவனத்தை கொண்டு நடாத்துற நபர்கள்
அவங்களுடைய அவங்களுக்கு போதுமான தரம் இருக்குதான்னு சொல்றேன். அவங்களுக்கு போதுமான அனுபவம் இருக்குதா, அறிவு இருக்குதா, அவங்க நல்ல விதத்துல கொண்டு நடாத்துறாங்களா, இந்த மாதிரி இந்த வியாபாரத்தை கொண்டு நடாத்துற மேனேஜர்ஸ் டிரெக்டர்ஸ் அவங்களுடைய குவாலிட்டி தரத்தையும் நாங்க ஆய்வு செய்ய வேண்டும். மற்றது நிதி பகுப்பாய்வு, ஃபைனான்சியல் அனாலிசிஸ். ஃபைனான்சியல் அனாலிசிஸ பத்தி வார கிழமைகள் ஒரு தனி பிரசன்டேஷன் நாங்க பார்ப்போம். நிதி பகுப்பாய்வு, ஃபைனான்சியல் அனாலிசிஸ் என்று சொல்ற நேரம் அந்த நிறுவனத்தினுடைய அவங்களுடைய என்ன நிதி நிலைமை, ஃபைனான்சியல் கண்டிஷன், மற்றது ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ், நிதி செயற்பாட்டு திறன். உங்களுக்கு தெரியும் நிதி கண்டிஷன், ஃபைனான்சியல் கண்டிஷன், நிதி நிலைமை என்று சொல்ற நேரம் முக்கியமான அதை பேலன்ஸ் ஷீட் மூலமாக பார்த்துக்கொள்வோம். ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்ற நேரம் அவங்களுடைய இலாப நட்ட கணக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்குகள் மூலமாக அதை அறிஞ்சு கொள்ளலாம். வேறது உங்கள் நீங்க வேற பாடநெறிகள்ல படிச்சிருப்பீங்க ரேஷியோஸ், ஃபைனான்சியல் ரேஷியோஸ், நிதியியல் விகிதங்கள். சரி, இதுகள் மூலமாக வித்தியாசமான விகிதங்களை கணக்கிட்டு நாங்க நிதி பகுப்பாய்வு ஒன்றை சரியாக செய்ய வேணும். நாங்க இதை தனி பிரசன்டேஷன் ஒன்று பார்ப்போம். அப்ப எப்படியோ அவங்க ப்ரிப்பேர் பண்ற இந்த நிதி கூற்றுக்கள் மூலமாக நிதி கூற்றுக்களை கொண்டு இந்த கடன் கேட்டு வர்ற இந்த நிறுவனத்துக்கு போதுமான அவங்களுடைய நிதி நிலைமையும் நிதி செயற்திறனும் சரியாக இருக்குதாங்கிறத நாங்க ஒரு நிதி பகுப்பாய்வு, ஃபைனான்சியல் அனாலிசிஸ் செய்ய வேண்டும். அதை தவிர தொழில் அல்லது சந்தை பகுப்பாய்வு, அதாவது அந்த நிறுவனம் எந்த சந்தையில, அதாவது நாங்க சொல்லுவோம் இண்டஸ்ட்ரி இல்லாட்டி மார்க்கெட் அனாலிசிஸ் சொல்லுவோம், அந்த நிறுவனம் செயற்பட்டு கொண்டிருக்கிற அந்த சந்தையை பற்றின பகுப்பாய்வு, மற்றது அந்த இண்டஸ்ட்ரியை பற்றின பகுப்பாய்வு, அது கூட முக்கியம். அந்த கடன் கேட்டு வர்ற நிறுவனம் அந்த சந்தையை பொறுத்தவரையில, இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில இன்னொரு நிலைமையில இருக்கு. உதாரணத்துக்கு அவங்க போட்டித்தன்மையை சமாளிக்க கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்களா என்கிற மாதிரியான விஷயங்களையும் வாங்கி பார்க்க வேண்டும். மற்றது சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு, என்வாயர்மெண்டல் அனாலிசிஸ். என்வாயர்மெண்டல் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி, மார்க்கெட் அனாலிசிஸ் என்று சொல்றது எல்லாமே அந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிற சூழலை பகுப்பாய்வு செய்யறது. மற்றது நிறுவனம் எதிர்நோக்கும் இடர்கள், அதாவது சில நேரம் கம்பெனி ஸ்பெசிபிக் ரிஸ்க் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா சொல்லுவோம் ஒரு பார்மசூட்டிக்கல் நிறுவனம், அதாவது மருந்து உற்பத்தி செய்யற நிறுவனம், சில நேரம் உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு, வழக்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நிறுவனம் சார்ந்த ஏதாவது இடர்கள் இருக்குதா என்கிறத முக்கியமாக வாங்கி பண்ணி பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்காக வருது சொன்னா, அப்ப இந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஏதாவது ஒரு நிதி பற்றாக்குறை தேவைக்காக கடன் கேட்டு வார நேரம் இந்த மாதிரி வித்தியாசமான ஆங்கிள்ஸ்ல இருந்து அந்த நிறுவனத்தை நாங்க நோக்கணும். ஒன்று நிறுவனத்தின் உள்ளகம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உள்ளகம் வெளியகம் ரெண்டு இருக்குது, உங்களுக்கு விளங்கு. இப்ப உள்ளகம் என்று சொல்ற நேரம் அந்த நிறுவனம் என்னென்ன விதமான செயற்பாடுகள்ல ஈடுபட்டு வருது, அவங்களுடைய மேலாண்மை எப்படி இருக்கு, மற்றது அந்த நிறுவனம் சார்ந்த இடர்கள் என்ன இருக்கு, அந்த நிறுவனம் திட்டங்கள் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் நோக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நிறுவனத்தின் உள்ளக விஷயங்கள் நிறைய விஷயங்களை அந்த வங்கி வந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் கடன் கொடுக்கறதுக்கு முந்தி. அதே மாதிரி அந்த நிறுவனம் நின்று கொண்டிருக்கிற என்வாயரன்மெண்ட், சுற்றுச்சூழல், வெளியகத்தையும் அவங்க ஆய்வு செய்ய வேணும். அது அப்ப உள்ளகம் வெளியகம் என்று சொல்லி வித்தியாசமான ஆங்கிள்ஸ்ல கடன் மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்ப இந்த மாதிரியான கடன் மதிப்பீடுகள் மூலமாக வங்கி என்ன விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுது? நிறுவனங்களின் கடன் மதிப்பீட்டின் நோக்கம், கடன் மதிப்பு, கிரெடிட் வர்தினஸ் மற்றும் திருப்பி செலுத்தும் திறன். கடன் வழங்குனர் ஒருவர் தனிநபருக்கு சரி, நிறுவனத்துக்கு சரி, கடன் கொடுக்கறதுக்கு முந்தி அவருக்கு
ரெண்டு விஷயங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒன்று கடன் மதிப்பு, கிரெடிட் வேர்தினஸ்ங்கிறது, அவருக்கு போதுமான கடன் மதிப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றது கொடுத்த கடனை தவணை தவணையாக உரிய காலத்துல உரிய முறையில மீள் செலுத்துவார், ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குங்கிறத உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் தான் தனிநபர கடன் மதிப்பீடு செய்யற நேரமும் சரி, நிறுவனங்களை கடன் மதிப்பீடு செய்யற நேரமும் சரி, வங்கிகளும் ஏனைய கடன் வழங்குனர்களும் இதைத்தான் அவங்க உறுதி செய்து கொள்ளுவாங்க கடன் கொடுக்கறதுக்கு முந்தி. மூன்றாவது பாயிண்ட் என்ன, உள் மற்றும் வெளிப்புற காரணிகள் வலுவாக இருந்தால் மட்டுமே நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படும் என்று வங்கிகள் எதிர்பார்க்கின்றன. மேலும் நம்பிக்கையுடன் கடன்களையும் முற்பணங்களையும் வழங்குகின்றன. அப்ப நிறுவனங்களை மதிப்பீடு செய்யற நேரம் உள்ளக காரணிகளை மதிப்பிடுவாங்க, வெளியக காரணிகளை மதிப்பிடுவாங்க. இந்த ரெண்டு விதமான காரணிகளையும் மதிப்பிடுறதுன்ற நோக்கம் அந்த நிறுவனத்துக்கு போதிய கடன் மதிப்பும் திருப்பி செலுத்தும் திறனும் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு. இப்படி உறுதிப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் வலுவாக, இந்த காரணிகள் வலுவாக இருக்குன்றவங்களால உறுதி செய்து கொள்ள ஏழுமெண்டா மட்டும்தான் எங்களுடைய கடன்கள் தவணைகளாக சரியாக திருப்பி தரும்ங்கிற நம்பிக்கையோட கடன்களை இந்த கடன் வழங்குனர்கள் வழங்குவாங்க. ஓகே, அப்ப முதல்ல இன்றைய பிரசன்டேஷன்ல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நான் இப்ப சொன்னா நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்க போற சந்தர்ப்பத்துல வெளியக காரணிகள், உள்ளக காரணிகள், வெளியக காரணிகள் என்று ரெண்டு விதமான காரணிகளை மதிப்பிட வேண்டும் என்று நான் சொன்னேன். இந்த பிரசன்டேஷன்ல இருக்கிறது நாங்க இன்றைக்கு எப்படி இந்த உள்ளக காரணிகளையும் வெளியக காரணிகளையும் மதிப்பீடு செய்து கொள்ளலாம் என்றதுக்கான 3 கடன் மதிப்பீட்டு நுட்பங்கள். இன்றைக்கு நம்ம இந்த பிரசன்டேஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் SWOT அனாலிசிஸ், பெஸ்டல் அனாலிசிஸ், மற்றது போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்சஸ். இது சில நேரங்கள்ல நீங்க வேற பாடநெறிகள்ல படிச்சிருப்பீங்க, சில நேரங்கள்ல இது ஃபர்ஸ்ட் டைமாக கூட இருக்கலாம். ஆனா இது வெரி சிம்பிள் கான்செப்ட். இதை நான் மேபி 1.5 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு பிரீஃபா கவர் பண்றதுக்கு பாக்குறேன். இப்ப SWOT அனாலிசிஸ் என்று சொல்ற நேரம் SWOT என்று 4 எழுத்து இருக்கு. இதுல S என்று சொல்றது ஸ்ட்ரென்த்ஸ். ஸ்ட்ரென்த்ஸ் என்று சொன்னா என்ன, பலங்கள். ஒரு நிறுவனத்துக்கு என்னென்ன விதமான பலங்கள் இருக்கு என்கிறத மதிப்பீடு செய்ய வேண்டும் வங்கி. W எதை காட்டி நிக்குது, வீக்னஸஸ். வீக்னஸஸ் என்று சொன்னா என்ன, பலவீனங்கள். ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, what do you do well, நீங்க என்னென்ன அந்த நிறுவனம் என்னென்ன விதமான விஷயங்களை சிறப்பாக செய்து, அதெல்லாம் அந்த நிறுவனத்துடைய பலங்கள். பலவீனங்கள் என்று சொன்னா என்ன, அந்த நிறுவனத்துல இருக்கிற ஏதோ சில குறைபாடுகள், சில பலவீனங்கள். where do you need to improve. அப்ப பாருங்க, இந்த மாதிரியான குறைபாடுகளை நிறுவனம் இனம் கண்டு அதெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை அந்த நிறுவனத்துக்கு இருக்கு. அப்படி இனம் காண்பதன் மூலம் திருத்திக் கொள்வதன் மூலமாக இந்த பலவீனங்கள் பலங்களாக மாற்றப்படும். ஓகே, அப்ப S என்று சொல்றது ஸ்ட்ரென்த், பலங்கள். W என்று சொல்றது வீக்னஸஸ், பலவீனங்கள். அப்ப ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டு இப்ப நம்மளை பொறுத்த வரையிலையும் கூட தான், நிறுவனத்தை பொறுத்த வரையிலையும் கூட தான் நமக்கும் நிறுவனங்களுக்கும் பலங்கள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கு. அப்ப பொதுவாக நாங்க பலவீனங்களை நிறுவனங்கள் நிறுவனங்களோ ஏன் அடையாளம் கண்டு கொள்ள வேணும், எங்களோட பலவீனங்கள் எந்த சந்தர்ப்பத்துல நாம எப்படி அதை பலங்களாக மாத்துறது நாங்க அறிஞ்சிருக்க வேணும். அது மாதிரி தான் நிறுவனத்துல இப்ப ஒரு வங்கி கிட்ட கடன் கேட்டு வார நேரம் அந்த நிறுவனம் சார்ந்த பலங்கள் என்ன இருக்கு, பலவீனங்கள் என்ன இருக்கு என்று அந்த வங்கி கடன் வழங்குறதுக்கு முந்தி மதிப்பிட வேணும். இந்த பலங்களும் பலவீனங்களும் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், உள்ளக காரணிகள், அந்த நிறுவனத்துக்கு இருக்கிற பலங்கள் பலவீனங்கள். O காட்டி நிக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் என்று சொல்லலாம். வாய்ப்புகள் என்று சொன்னா என்ன, ஒரு நிறுவனத்துக்கு வெளியக காரணிகள் மூலமாக என்னென்ன புதிய வாய்ப்புகள் வரக்கூடும். உதாரணங்கள் நான் அடுத்த ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு காட்டுறேன். அப்ப வெளியக சுற்றுச்சூழல்ல இருந்து
என்னென்ன விதமான வாய்ப்புகள் இந்த நிறுவனத்துக்கு இருக்குங்கிறதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டி காட்டிருக்குது த்ரெட்ஸ். த்ரெட்ஸ் என்று சொல்ற நேரம் சவால்கள் என்று சொல்லலாம், இல்லாட்டி ஆப்ஸ்டக்கல்ஸ். சவால்கள் என்று சொல்றா என்ன, வெளியக காரணிகள் என்னென்ன விதத்துல இந்த நிறுவனத்துக்கு சவால்களாக இருக்குதுங்கிறதுதான் த்ரெட்ஸ். அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் த்ரெட்ஸும், அதாவது வாய்ப்புகள் இல்லாட்டி சந்தர்ப்பங்களும் இந்த சவால்களும் வெளியக காரணிகள். அப்போ ஒரு வங்கி பாருங்க, கடன் கேட்டு வர்ற நிறுவனத்தின் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் செய்து என்று சொன்னா என்ன, ஒரு நிறுவனத்தின் உள்ளக காரணிகளாக என்னென்ன பலங்களும் என்னென்ன பலவீனங்களும் இருக்குங்கிறத இனம் காணுது. அதே சந்தர்ப்பத்தில் அந்த நிறுவனத்துக்கு என்னென்ன விதமான வாய்ப்புகளும் சவால்களும் வெளியக காரணிகள் மூலமாக இந்த நிறுவனத்துக்கு இருக்குங்கிறத வங்கி இனம் காணுது. இப்ப அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு விளக்கம் போட்டிருக்கிறேன். ஒரு நிறுவனத்தின் பலங்கள், பலவீனங்கள், வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் இல்லாட்டி சவால்களை அடையாளம் காண ஸ்வாட் பகுப்பாய்வு உதவுகிறது. பலங்கள் என்று சொல்ற நேரம் என்ன, ஒரு வணிகத்தின் போட்டியாளர்களை விட நன்மைகளை தருகின்ற சிறப்பியல்புகள். நாம ஒரு நிறுவனமாக நம்மளை யோசிக்கிற நேரம் நம்மளுடைய போட்டியாளர்களை விட நாம என்னென்ன விஷயங்கள்ல நாம சிறப்பாக செய்யறோம், நாங்க சிறப்பாக செய்யற விஷயங்கள் எங்களுடைய பலங்கள். பலவீனங்களை நாங்கள் எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஒரு வணிகத்தின் போட்டியாளர்களுடன் ஒப்பிடும் போது சாதகமாக இருக்கும் நிலைமைகள். நாம நம்மளுடைய காம்படிட்டர்ஸோட பாக்குற நேரம் என்னென்ன விஷயங்கள் நாங்க வீக்காக இருக்கிறோம் என்கிறதுதான் பலவீனங்கள். வாய்ப்புகள் என்று சொல்ற நேரம் என்ன, ஒரு நிறுவனத்தின் வெளிப்புற சூழலில் உள்ள கூறுகள் நிறுவனத்தின் இலாபத்தை அதிகரிப்பதற்கான உத்திகளை வகுத்து செயல்படுத்த உதவுகின்றன. இப்ப வாய்ப்புகள் ஒரு நிறுவனத்துக்கு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ், அவங்களுடைய லாபத்தை, இப்ப எல்லா நிறுவனத்துக்குமே அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் என்ன, ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், இலாபத்தை அதிகமாக்குறது. அப்ப இந்த வாய்ப்புகள் அந்த அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ்க்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு நிறுவனத்தின் லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் உதவி செய்யும். அச்சுறுத்தல்கள் என்று சொல்ற நேரம் என்ன, இதுவும் வெளிப்புற சூழலில் உள்ள காரணிகள் வணிகத்தின் லாபத்துக்கும் நிலைத்தன்மைக்கும் ஆபத்தை இல்லாட்டி ஒரு சவாலை, ஒரு அச்சுறுத்தலை விளைவிக்கும். இலாபத்தை சில நேரம் குறைக்கக்கூடும், சில நேரம் சந்தை பங்க குறைக்கக்கூடும், மார்க்கெட் ஷேர், இல்லாட்டி அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி, நிலைத்தன்மை, அவங்களுடைய இருப்பை சில நேரம் நிலை குலைக்கும். அப்ப இந்த மாதிரி தான் ஒரு நிறுவனம் சார்ந்து பலவீனங்கள் என்ன இருக்கு அந்த நிறுவனத்துக்கு, வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் என்னென்ன வெளிக்காரணிகள் மூலமாக இந்த நிறுவனத்துக்கு வரக்கூடும் என்கிற மாதிரியான விஷயங்களை அந்த வங்கியோ கடன் வழங்குனர் ஒருவரோ சரியான முறையில ஆரம்பத்துல பகுப்பாய்வு செய்ய வேணும். இப்ப நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த பலவீனங்கள், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் இதுகளுக்கு சில உதாரணங்கள். இப்ப என்னென்ன இப்ப சொல்லுங்க ஸ்ட்ரென்த்ஸ், பலங்களுக்கு என்னென்ன உதாரணங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, உங்கள் நிறுவனம் சிறப்பாக செயல்படும் விடயங்கள், போட்டியாளர்களிடம் இருந்து உங்களை பிரித்து இனங்காண வைக்கும் விடயங்கள், திறமையான அறிவுள்ள ஊழியர்கள் போன்ற நிறுவன வளங்கள். உங்களுக்கு உங்கள இருக்கிற எம்ப்ளாயிஸ் வெரி ஸ்கில்டு, அவங்க வெரி எக்ஸ்பீரியன்ஸ், டேலண்டட் என்று சொல்ற நேரம் அவங்க உங்களோட ஊழியர்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். மற்றது சில நேரங்கள்ல அறிவு சார்ந்த சொத்து, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, தொழில்நுட்பங்கள் போன்ற சொத்துக்கள். இப்ப உங்களோட காம்படிட்டர், போட்டியாளருக்கு சரியான தொழில்நுட்பம் இல்லை, ஆனா நீங்க சரியான தொழில்நுட்பம், என்னது மிக நவீனமான ஒரு தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். இப்ப பாருங்க, இன்னும் சில உதாரணங்கள் போட்டிருக்கிறேன். எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வலுவான நிர்வாக குழு உள்ளது, நாங்கள் நல்ல வாடிக்கையாளர் சேவையை வழங்குகிறோம், எங்களுடைய கஸ்டமர் கேர் நல்லா இருக்கு, எங்கள் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வலுவான நட்பேர் உள்ளது. இப்ப எங்களோட மேனேஜ்மெண்ட் சிஇஓக்கு நல்ல ரெப்யூட்டேஷன் ஒன்று இருக்கு என்று சொல்றதும் கூட ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பலம்.
உற்பத்தி செயல்பாட்டில் எங்களுக்கு குறைந்த மேந்தலை செலவுகளே உள்ளன. மேந்தலை செலவு ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி செய்யற நேரம் அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் மற்ற காம்படிட்டர்ஸை விட குறைவாகத்தான் போகுது என்று சொன்னா அதுவும் அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பலம். நாங்க குறைந்த செலவுல எங்களுடைய பொருட்களை உற்பத்தி செய்து கொள்ளலாம். அப்ப அந்த மாதிரியான இருக்கிற ஒரு தன்மையும் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பலம். இப்ப வீக்னஸஸ் என்று சொல்ற நேரம் அதுக்கு என்ன உதாரணங்கள் இருக்கு? உங்கள் நிறுவனத்தின் குறைவாக உள்ள வளங்கள். இப்ப உங்களை சொல்லுவோம், உங்களோட போட்டியாளர்களுக்கிட்ட வித்தியாசமான ஸ்பெஷலைஸ்டான வெவ்வேறு வகையான புதிய புதிய வளங்கள் இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட வளங்கள் குறைவு என்று சொல்ற நேரம் அது உங்களுக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ். போட்டியாளர்கள் உங்களை விட சிறப்பாக சில விடயங்களை செய்யறாங்க என்று சொன்னா அது உங்களால செய்ய முடியல என்று சொன்னா அது ஒரு உங்களுக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ். தெளிவற்ற நிறுவன நோக்கங்களும் உற்பத்தி மற்றும் வியாபார வழிமுறைகளும் என்ன? இப்போ எந்த ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு லாங் டேர்ம் விஷன் மிஷன் இருக்கணும், ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். அதுதான் சரியான நோக்கம். அந்த நோக்கத்தை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தூர நோக்கி இருந்தா தான் எல்லா ஊழியர்களும் அதே நோக்கத்துக்கு செயற்படுவாங்க. ஆனா இந்த மாதிரி தெளிவற்ற ஒரு வியாபார நோக்கம் இல்ல, சரியான உற்பத்தி வியாபார வழிமுறைகள் இல்ல, அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்துல வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு ஊழியர்கள் செயற்படுவாங்க. எல்லாரும் ஒருமிக்க ஒரு நோக்கத்துக்கு செயற்பட இல்லை. அப்படி என்று சொன்னா அதுவும் அந்த நிறுவனத்துக்கு இருக்கிற ஒரு பலவீனம். எங்கள் நிறுவனத்துக்கு குறைவான வாடிக்கையாளர்களே உள்ளனர். எங்களிடம் திறமையான ஊழியர்கள் குறைவாகவே உள்ளனர். எங்கள் நிறுவனத்தில் ஊழியர்கள் விலகி செல்லல் அதிகம், டர்ன் ஓவர் ரேட். அடிக்கடி வார ஊழியர்கள் வந்து அடிக்கடி விலகி போறாங்க. அப்ப என்ன, அங்க அந்த பிசினஸுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்டான எம்ப்ளாயிஸ் இல்ல, டேலண்டடான எம்ப்ளாயிஸ் இல்ல. அப்ப எம்ப்ளாயி டர்ன் ஓவர் கூடையாக இருக்கிறது உங்களோட கம்பெடிட்டரை விட அது கூட அந்த நிறுவனத்துக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ், பலவீனம். எங்கள் நிறுவனத்தின் காசு பாய்ச்சல் நிலை மிகவும் பலவீனமாக உள்ளது. போதிய கேஷ் ஃப்ளோ இல்ல என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். கேஷ் ஃப்ளோங்கிறது கேஷ் ஃப்ளோ, ஒர்க்கிங் கேபிட்டல், தொழிற்படு மூலதனம் என்று சொல்றதெல்லாம் ஒரு நிறுவனத்துக்கு அவங்களுடைய ஷார்ட் டேர்ம், அவங்களுடைய குறுகிய கால செயற்பாட்டுக்கு மிகவும் முக்கியம். அப்ப காசு பாய்ச்சல் போதுமானதாக இல்லைன்னு சொன்னாங்க என்ன நடக்கும்? அன்றாட நடவடிக்கைகளை செய்து கொள்றதுக்கு அவங்களுக்கு காசு பற்றாக்குறை, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு பற்றாக்குறை. அப்ப இந்த மாதிரியான காசு பற்றாக்குறைகளும் கூட அந்த நிறுவனத்தின் பலவீனம். ஓகே, அப்ப இது பலங்கள் பலவீனங்கள், நிறுவனத்தின் உள்ளக காரணிகள். இப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சந்தர்ப்பங்கள் சொல்ல நேரம் என்ன சொன்னேன்? வெளியகத்துல இருந்து வர நிறுவனத்துக்கான வாய்ப்புகள், நிறுவனத்தின் தயாரிப்புகளுக்கான சந்தை வாய்ப்புகள். இப்ப சொல்லுவோம், ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற பொருட்களை அவங்களுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு கூடுதலாக ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதாவது அவங்களுடைய பொருட்களுக்கான டிமாண்ட், கேள்வி கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சொன்னா அது அந்த நிறுவனத்துக்கான ஒரு சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தையில் குறைவான போட்டியாளர்கள். இப்ப சொல்லுவேன், நீங்க வந்து மிகவும் அக்ரெசிவா போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு போட்டியாளர் அவருடைய ஏதாவது ஒரு உலக முறிவு காரணமாக இந்த சந்தையிலிருந்து விலகிட்டார் என்று சொன்னா அது நிறுவனமாக இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாடிக்கையாளர்களும் இனி உங்களை நாடி வருவாங்க. அப்ப அது ஒரு வாய்ப்பு. உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளுக்கான வளர்ந்து வரும் தேவை. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த மாஸ்க், சானிடைசர் இதெல்லாம் இந்த கொரோனா வாரத்துக்கு முந்தி யாருடைய கருத்திலையும் இல்ல. மார்க்கெட்ல இருந்தது, சந்தையில இருந்தது. ஆனா அதை யாரு வாங்குவாங்க? மேபி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாக்கள் வாங்கியிருப்பாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக. ஆனா இப்ப பாருங்க, இந்த கொரோனா வந்ததால இந்த மாஸ்க், சானிடைசர் இந்த மாதிரியான தயாரிப்புகளுக்காக தேவை, கேள்வி வந்து ஒரு மிக்க அதிகரிச்சுது. அப்ப இது வந்து பாருங்க, அந்த மாதிரியான உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னும் சில உதாரணங்கள். மாற்றமடைந்த அரசாங்கத்துடன் இந்த துறைக்கு பல சாதகமான கொள்கைகள் வந்துள்ளன. இப்ப ஒவ்வொரு அரசாங்கமும் மாற மாற அவங்களுடைய போக்கஸ் வித்தியாசமாகும். ஒரு கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க அவங்க எஸ்எம்இஸ டெவலப் பண்ண போறோம்னு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அப்படி எஸ்எம்இஸ போக்கஸ் பண்ணி அவங்க வேலை செய்யற சந்தர்ப்பத்துல
அந்த அந்த சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த துறையில இயங்குற சிறு சிறு நிறுவனங்களுக்கு எல்லாம் அது ஒரு சாதகமான வாய்ப்பு. மற்றது கட்டுப்பாட்டாளர் சில கட்டாயமான விதிகளை தளர்த்தியுள்ளனர். அதாவது இப்ப நிறைய 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 இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம் பேங்கிங் இண்டஸ்ட்ரி. பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருக்கு இலங்கை மத்திய வங்கி மூலமாக. அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லுவேன் சென்ட்ரல் பேங்க் வந்து ஏதாவது ஒரு ரெகுலேஷனை ரிலாக்ஸ் பண்ணி இருக்கு என்று சொன்னா அது பேங்க்ஸுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவேன், இப்ப எஸ்ஆர்ஆர் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. எஸ்ஆர்ஆர் ரிக்வயர்மெண்ட் சொன்னா என்ன, ஒரு வாடிக்கையாளர் வைப்பாக வைக்கிற தொகையில ஒரு பெர்சன்டேஜ் அவங்க வந்து சென்ட்ரல் பேங்குக்கு டிபாசிட் பண்ணணும். எஸ்ஆர்ஆர் 4% சொன்னா 100 ரூபாய் வைப்புல 4 ரூபாய் அவங்க சென்ட்ரல் பேங்குக்கு அனுப்பணும். 96 ரூபாயத்தான் அவங்க என்னது வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கடன்களாக வழங்கலாம். இப்ப சொல்லுவேன் இந்த எஸ்ஆர்ஆர் ரிக்வயர்மெண்ட் வந்து 4% இருந்து 2% குறைஞ்சிருக்கு. சொன்னா என்ன, இப்ப 100 ரூபாய் வைப்புல இருந்து 2 ரூபாய் வைப்பை மட்டும்தான் அவங்க இலங்கை மத்திய வங்கிக்கு அனுப்படும். 96 ரூபாய் அவங்க கொடுக்கடன்களாக வழங்கக்கூடியதாக இருந்துச்சு அவங்களுக்கு. இப்ப 98 ரூபாய் அவங்களுக்கு அந்த 100 ரூபாயில 98 ரூபாவை கொடுக்கடன்களாக வழங்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த வைப்புகள்ல கூடிய தொகை அவங்களுக்கு கொடுக்கடன்களாக வழங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு அதன் மூலமாகவும் வருமானம் உழைச்சு கொள்ளலாம். அப்ப பாருங்க, எஸ்ஆர்ஆர் ரிக்வயர்மெண்ட்டை இந்த இலங்கை மத்திய வங்கி வந்து தளர்த்திச்சுன்னு சொன்னா அது வந்து இந்த பேங்குக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி தான் வெவ்வேறு துறையில சார்ந்த நிறுவனங்களுக்கு வெவ்வேறு ரெகுலேட்டர்ஸ் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ் இந்த ரூல்ஸ்ல ஏதாவது ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அதையும் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸா நாங்க பார்க்கலாம். எங்கள் போட்டியாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதில் மெதுவாக உள்ளனர். அது கூட இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு டெக்னாலஜியை ஸ்பீடா அடாப்ட் பண்றோம்னு சொன்னா அது வந்து ஒரு உள்ளக காரணி, ஸ்ட்ரென்த், பலம். அதே சந்தர்ப்பத்துல நாங்க மற்ற மாதிரியும் யோசிக்கலாம். அதாவது எங்களோட ஒப்பிட்டு நோக்குற சந்தர்ப்பத்துல எங்களோட போட்டியாளர்கள் வந்து ஒரு 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 சேவையை வழங்குறதுல தேவைப்படுற தொழில்நுட்பத்தை மிகவும் மெதுவான பேஸ்ல தான் அவங்க அடாப்ட் பண்றாங்க என்று சொன்னா நாங்க வந்து அவங்கள விட முன்னிலையில இருக்கிறோம். அப்ப அவங்க வந்து ஸ்லோவா, அது வந்து வெளியக காரணி சொல்ற நேரம் போட்டியாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதில் இருக்கிற மெதுவான தன்மை வந்து எங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கும். அப்ப இந்த மாதிரி நிறுவனத்துக்கு உள்ள இல்லாம வெளி சூழல்ல இருந்து ஒரு நிறுவனத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி பாருங்க, ஒரு நிறுவனத்தின் இலாபத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைகிற விஷயங்களை தான் நாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்லுவோம். சவால்கள் என்று சொல்ற நேரம் அதனுடைய ஆப்போசிட். எங்களுக்கு வெளியக காரணிலிருந்து வர என்னென்ன விஷயங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்றதுதான் த்ரெட்ஸ். உதாரணத்துக்கு வளர்ந்து வரும் போட்டியாளர்கள். நாங்க எங்களோட சேர்த்து நிறைய போட்டியாளர்கள் ஒரே வாடிக்கையாளர்களுக்கு தான் நாங்க போட்டி போடுறோம். ஏதோ ஒரு விஷயத்துல மேபி சொல்லுவோம், ஏதோ ஒரு புதிய விஷயத்த போட்டியாளர் ஒருவர் கண்டுபிடிச்சு அவர் என்ன செய்துட்டாரு, நம்மளை விட இப்ப புதிய விஷயங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி அவங்க வளர்ந்து வராங்க நம்மளை விட என்று சொல்ற நேரம் அது நம்மளுடைய இருப்புக்கு ஒரு சவால், அச்சுறுத்தல். அப்ப இந்த மாதிரி வளர்ந்து வரும் போட்டியாளர்கள் இல்லாட்டி ஒழுங்குமுறை சூழல் இறுக்கம் அடைந்துள்ளது. இப்ப பாருங்க, நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி சொல்ற நேரம் ஒரு பாயிண்ட் சொன்னா, கட்டுப்பாட்டாளர் சில கட்டாய விதிகளை தளர்த்தி உள்ளனர். தளர்த்தி இருந்தா அது எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மாதிரி ஒழுங்குமுறை சூழல், ரெகுலேட்டரி என்வாயன்மெண்ட் வந்து டைட் ஆகி இருக்கு, இறுக்கம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு விதத்துல சவால். உங்கள் நிறுவனம் மீதான வாடிக்கையாளர் எண்ணங்கள் மாற்றம் அடைந்துள்ளது. இப்ப சொல்லுவோம் அது வந்து ரெப்யூட்டேஷன் ரிஸ்க்னு சொல்லுவேன். ஏதோ மேபி சொல்லுவோம் எங்களுடைய ப்ராடக்ட் சொல்லுவோமே, நாங்க தொடர்ந்து மேனுஃபேக்சர் பண்ணி சந்தைக்கு போட்ட ப்ராடக்ட்ஸ்ல தொடர்ந்து சில குறைபாடுகளை வாடிக்கையாளர்களை பாக்குறாங்க என்று சொன்னா வாடிக்கையாளர்கள் வந்து எங்கள் மீது வச்சிருக்கிற எண்ணம் வந்து எங்களுடைய வியாபாரத்தின் எங்களுடைய பிசினஸ் பேர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து குறையும், அவங்களுடைய எண்ணங்கள் மாற்றம் அடையும். அப்ப அது கூட ஒரு விதத்துல எங்களுக்கு சவால்.
ஒரு வலுவான புகழ்பெற்ற நிறுவனம் தொழில்துறையில் நுழைகிறது. தொழில்துறை ஒரு பெரிய தொழில்நுட்ப மாற்றத்துக்கு உட்படுகிறது. சொல்லுவோம், நாங்க எல்லாமே மேனுவல் ப்ராசஸ் செய்து கொண்டிருக்கிறோம், யாராவது ஒரு பிரேக் த்ரூ டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாங்க என்று சொன்னா எங்களுக்கு அட்வான்ஸ் அது ஒரு அச்சுறுத்தல், சவால். அதை நாங்க எப்படி முகம் கொடுக்க போறோம்ங்கிறத நாங்க யோசிக்க வேண்டும். ஒரு போட்டியாளர் ஒரு புதிய வியாபார பேரை அறிமுகப்படுத்தியுள்ளார், ஒரு நல்ல பிராண்ட் நேம் ஒன்று ஸ்ட்ராங்கா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. மேலும் பல வாடிக்கையாளர்கள் புதிய தயாரிப்புகளுக்கு மாறுவதாக தெரிகிறது. இந்த மாதிரி எங்களுடைய நிறுவனத்துக்கு அச்சுறுத்தலாக வெளியகத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களை தான் நாங்க த்ரெட்ஸ் என்று சொல்லுவோம், சவால்கள், அச்சுறுத்தல்கள் என்று சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு விளங்கும், இந்த எஸ்ஸும் டபிள்யூ உள்ளக காரணிகள், ஓவும் டீயும் வெளியக காரணிகள். இந்த தலங்கள் எஸ் வந்து சாதகமான காரணிகள், சாதகமான உள்ளக காரணிகள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சாதகமான வெளியக காரணிகள். அப்ப இப்போ ஒரு வங்கி கிட்ட ஒரு நிறுவனம் வந்து கடன் கேட்டு போற நேரம், அவங்க கடன் மதிப்பீடு, வங்கி கடன் மதிப்பீடு செய்யற நேரம் ஒரு நிறுவனம் சார்ந்து நிறைய பலங்களும், அதே சந்தர்ப்பத்துல வெளியகத்திலிருந்து அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய எதிர்காலத்துல வரக்கூடிய வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கிறதாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா ஒரு நிறுவனத்துக்கு கடன் கொடுக்கறதுக்கு அந்த வங்கி வந்து முன் வரும். ஆனா அதே சந்தர்ப்பத்துல சொல்லுவோம், அந்த நிறுவனம் சார்ந்த பலவீனங்கள் நிறைய இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல அந்த சூழல் நிலைமை, வெளிப்புற சூழல் நிலைமையும் வந்து எதிர்காலத்துல ரொம்ப சவாலாக அச்சுறுத்தலாக அமையக்கூடுது என்று சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் நின்று யோசிப்பாங்க. கடன் கொடுக்கறதுக்கு முந்தி அவங்க யோசிப்பாங்க, அவங்க கேட்பாங்க, எப்படி இந்த பலவீனங்களை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ண போறீங்க, எப்படி நீங்க இந்த பலவீனங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க. உதாரணத்துக்கு சொல்லுவேன், இப்ப ஒரு நிறுவனம் வந்து ஒரு தொழில்நுட்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாம இருக்கிறது வந்து ஒரு நிறுவனத்தின் பலவீனம். சில நேரம் அந்த தொழில்நுட்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு கூடுதலான நிதி தேவைப்படும். அந்த நிதியைத்தான் சில நேரம் இந்த வங்கி கிட்ட கேட்டு வந்திருக்கு. அப்ப அதையும் அவங்க வந்து சரியான முறையில மதிப்பிட வேண்டும். இந்த டெக்னாலஜி உண்மையில வர்க்கபிளா, இது வந்து தற்போது ஒரு பலவீனமாக இந்த நிறுவனத்துக்கு இருக்கு, இந்த தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனத்துக்குள்ள வைக்கிறதுக்கு நாங்க போதிய நிதி கொடுத்தோம் என்று சொன்னா, இந்த தொழில்நுட்பம் அமுல்படுத்தப்பட்டுச்சு சொன்னா அந்த நிறுவனத்துக்கு பலமாக மாறுமா, நிறைய வாய்ப்புகளை வழங்குமா, என்ன மாதிரியான மதிப்பீடு கட்டாயம் செய்யப்பட வேண்டும். ஓகே, அப்ப எந்த ஒரு நிறுவனத்திலையுமே இந்த பலவீனங்கள், சந்தர்ப்பங்கள், வாய்ப்பு, அச்சுறுத்தல்கள் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன, அதே சந்தர்ப்பத்துல அந்த நிறுவனத்துக்கு ஏழுமானதாக இருக்கும், நாங்க பலவீனங்களை பலமாக மாத்துவோம் என்று சொல்றதுக்கு ஏழுமாக இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல எங்களுக்கு அச்சுறுத்தல்களையும் நாங்க நல்ல விதத்துல ஓவர் கம் பண்ணுவோம், அதுக்கான டேலண்ட்ஸும் எங்களுக்கு இருக்கு, பலங்களும் இருக்குங்கிறத வந்து உறுதிப்படுத்தி காட்ட வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு வங்கி அல்லது வேறு கடன் வழங்குனருக்கு இந்த ஸ்வாட் பகுப்பாய்வு எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுதான் இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிறேன். பலங்களும் வாய்ப்புகளும் ஒரு வணிகத்துக்கு சாதகமான காரணிகள், அதே சமயம் பலவீனங்களும் அச்சுறுத்தல்களும் எதிர்மறையான காரணிகள். கடன் வாடிக்கையாளர் பல சாதகமான காரணிகளை கொண்டிருப்பதை வங்கி புரிந்து கொண்டால் கோரப்பட்ட கடன் வழங்கப்படும். நிறுவனம் பல உள்ளார்ந்த பலவீனங்களையும் அச்சுறுத்தல்களையும் கொண்டிருந்தால் இது போன்ற சிக்கல்களை வெற்றிகரமாக சமாளிக்க நிறுவனத்துல போதுமான அர்ப்பணிப்பு, வேற உத்திகள் உள்ளதாங்கிறத வங்கி உறுதி செய்யும். அப்படி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான சிக்னல்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த 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 கேட்டு வர கடன் வழங்குனர்களுக்கு அவங்க கடன் வழங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய பலவீனங்களும் அச்சுறுத்தல்களும் இருக்கு, ஆனா அதுல இருந்து எப்படி இவங்க வெளிவர போறாங்கிறத இவங்களுக்கு போதிய திட்டங்கள் இல்ல, அர்ப்பணிப்பு இல்ல, போதுமான உத்திகள் இல்ல என்று சொன்னா
வங்கி வந்து அவங்க கேட்ட கடனை கொடுக்கறதுக்கு முன் வராது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேஸ் ஸ்டடியோடு தந்திருக்கிறேன். இப்ப இந்த கேஸ் ஸ்டடி ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி, இந்த சின்ன கேஸ் ஸ்டடியை வச்சு எங்களுக்கு ஒரு ஸ்வாட் செஞ்சு கொள்ளேலுமா என்கிறத நாம பார்ப்போம். இப்ப இந்த கேஸ் ஸ்டடியை வாட்சி பாருங்க. சூரியகொட கிழக்கு கடற்கரையில் அருகம்பேயின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு சுற்றுலாத்துறை விடுமுறை தளம் ஒன்று ஆகும். சுற்றுலாத்துறை விடுமுறை தளம் ஒன்று ஆகும். இந்த விடுமுறை தளம் 2000ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அப்ப கிட்டத்தட்ட 20 வருஷம் நின்று உழைச்சிருக்கிற ஒரு சுற்றுலாத்துறை விடுமுறை தளம் மற்றும் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது. நன்கு புகழ்பெற்ற விடுமுறை தளம் வருடம் பூராகவும் இயங்கிக் கொண்டே இருக்கு. சுற்றுலா பயணிகள் வசதிகள், சுவையான உணவுகள் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர் கவனிப்பு குறித்து பல நல்ல கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். 2015ஆம் ஆண்டில் நிறுவனத்தை தனியாக நடத்தி வந்த உரிமையாளர் அவர் வணிகத்திலிருந்து ஓய்வு பெறுவதற்கான நேரம் இது என்று உணர்ந்து தனது 2 மகன்களுக்கும் நிர்வாகத்தை வழங்கினார். புதிய 2 மேலாளர்களும் மிகவும் ஆக்கப்பூர்வமானவர்கள், வெரி கிரியேட்டிவ் அண்ட் இனோவேட்டிவ். அவர்கள் விடுமுறை தளத்தின் உள்கட்டமைப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துவதற்கு பல நல்ல யோசனைகளை கொண்டுள்ளனர். அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனால் 2 மேலாளர்களிடையே கருத்து வித்தியாசங்கள் இருப்பதுடன் ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதாக தெரிகிறது. அப்ப முந்தி ஒரு நபர் நடத்தி கொண்டிருந்தது, 2 நபர்களோட கையில போயிருக்கு. ஆனா அவங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு இடையில நிறைய கருத்து வித்தியாசங்கள் இருக்கு. இதனால் எனது ஒரு திட்டமும் கூட சரியாக நடக்கவில்லை. அவர்கள் 3 வங்கிகளிடமிருந்து பெரிய அளவில் கடன்களை பெற்றுள்ளனர். மிக சமீபத்தில் ஒரு வாடிக்கையாளர் முதன்முறையாக விடுமுறை விடுதியின் சேவையை பற்றி மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் COVID-19 தாக்கத்தின் காரணமாக வணிகத்தின் நீடித்த தன்மை குறித்து மேலாளர்கள் மிகவும் கவலை கொண்டுள்ளனர். இவர்கள் இப்பொழுது 10 மாதங்களுக்கு மேலாக விடுமுறை தளத்தை மூடி வைத்திருக்கிறார்கள். இது இலாபம் மற்றும் பணப்புழக்கத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலங்களில் பல சிறு நிறுவனங்கள் தங்கள் செயற்பாடுகளை வெவ்வேறு உத்திகளை கொண்டு மீண்டும் தொடங்கியுள்ளன. இவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவங்களை போல இந்த ஏரியால இருக்கிற இன்னும் சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு பிசினஸ் ரீஸ்டார்ட் பண்றாங்க. மேபி லோக்கல் டூரிஸ்ட வச்சு ரீஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மேலும் இவை சிறப்பாக இயங்குகின்றன. இந்த நிறுவனங்கள் அவர்களின் வணிகத்துக்கு கடுமையான அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என எண்ணுகிறார்கள். கவலையான தொனியுடன் நிர்வாகிகள் இருவரும் எங்கள் வணிகத்தின் எதிர்காலத்தை பற்றி கடுமையாக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளோம் என கூறியுள்ளார்கள். ஓகே, இது வந்து ஒரு என்னது ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு சுற்றுலாத்துறை டூரிசம் ரிலேட்டட் ஒரு விடுமுறை தளம், ஹாலிடே ரிசோர்ட் பத்தின ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. இப்ப இதை பேஸ் பண்ணி எங்களுக்கு ஏழுமாக இருக்குமா, நாங்க இப்ப படிச்ச கான்செப்ட் SWOT அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். இப்ப சொல்லுவோம் இந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே 3 வங்கிகள்ட்ட இருந்து கடன் பெற்றிருக்கிறாங்க. இப்ப சொல்லுவோம் 4வது வங்கியாக நம்மள்கிட்ட வந்து கடன் ஒன்றை கேட்டு நிற்கிறாங்க. அப்ப இந்த பிசினஸினுடைய கண்டெக்ஸ்ட் இதுதான். இப்ப நாங்க வந்து ஒரு வங்கியாக எங்களை நினைச்சு கொண்டு, கடன் வழங்குனர் ஒரு ஆளாக எங்களை நினைச்சு கொண்டு இந்த சூரியகுட நிறுவனத்துக்கு எங்களால ஏழுமா ஒரு SWOT அனாலிசிஸ், SWOT பகுப்பாய்வு ஒன்றை செய்யறதுக்கு. நீங்க சும்மா ஒரு பேப்பர்ல சும்மா ஒரு ரஃப் ஐடியா ஒன்று எடுங்க பாப்போம். என்னென்ன இந்த பிசினஸ் கண்டெக்ஸ்ட்ல என்னென்ன உள்ளக காரணிகள் பலங்களாகவும் பலவீனங்களாகவும் இருக்கு, என்னென்ன வெளியக காரணிகள் சந்தர்ப்பங்களாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்குது என்று சொல்லி மேபி நான் ஒரு 2 minutes டைம் தரேன். சின்ன பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஜாட் டவுன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, சில பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க கம்பேர் பண்ணுவோம்.
உங்களோட லிஸ்ட இப்ப இங்க இருக்கிற இந்த பாயிண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப இந்த நிறுவனத்தின் கண்டெக்ஸ்ட் எடுத்துக்கொண்டோம்னா இந்த நிறுவனத்துக்கு என்னென்ன பலங்கள் இருக்கு? முதலாவது, பல ஆண்டுகளாக நன்கு நிறுவப்பட்ட நட்பெயர். இப்ப இவங்க வந்து 2000 எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவங்க இதை கொண்டு நடாத்தி கொண்டு வராங்க. அப்ப லாங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஒரு வகையான பலம் இவங்களுக்கு. மற்றது வணிகத்தின் இருப்பிடம். இவங்க சுற்றுலா துறையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற நிறுவனம். இவங்க வந்து கிழக்கு கரையில மிகவும் என்னது டூரிஸ்ட் நிறைய பேர் வார ஒரு ஒரு வணிக இருப்பிடத்துல இவங்களோட பிசினஸ் அமைஞ்சிருக்கு. அப்ப இவங்களுடைய வணிக இருப்பிடம் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அதிக வாடிக்கையாளர் எண்ணிக்கை. அந்த கேஸ் ஸ்டடியில சொல்லியிருந்தாங்க என்ன, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வருஷம் பூராகவும் வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. அப்ப அந்த வாடிக்கையாளர்கள், அதிக எண்ணிக்கையான வாடிக்கையாளர்களும் இவங்களுக்கு ஒரு பலம். பல ஆண்டுகளாக வழங்கி வரும் சிறந்த வாடிக்கையாளர் கவனிப்பு. அந்த கேஸ் ஸ்டடியில என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு, இந்த இந்த விடுமுறை தளத்தின் ஃபெசிலிட்டிஸ், மெத்தது ஃபுட் டேஸ்ட், மெத்தது கஸ்டமர் கேர், இது எல்லாமே வந்து ஓவர் த இயர்ஸ் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு கஸ்டமர் ரிவ்யூஸ் இருந்தது இந்த சூரியகோட நிறுவனத்துக்கு. அப்ப பல ஆண்டுகளாக அவங்க தொடர்ந்து வழங்கி வர சிறந்த வாடிக்கையாளர் கவனிப்பு, கஸ்டமர் கேர் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பலம். மற்றது ஆக்கப்பூர்வமான மேலாளர்கள். இப்ப இவ்வளவு காலமாக ஒரு ஒரு கொஞ்சம் வயசான ஒரு நபர் நடத்தி வந்தாரு. அது வந்து இப்ப மிகவும் மாடர்னான ஐடியாஸ் வச்சிருக்கிற ரெண்டு மேனேஜர்ஸ் கிட்ட போயிருக்கு. அப்ப கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கிற மேனேஜர்ஸும் கூட இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அதே சந்தர்ப்பத்துல என்னென்ன விதமான பலவீனங்கள் இருக்கு? இந்த மேலாளர்களிடையே இருக்கிற கருத்து வேறுபாடு. எவ்வளவோ கிரியேட்டிவ் ஐடியாஸ் இந்த ரெண்டு மேனேஜர்ஸ் கிட்ட இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொள்றதுல இருக்கிற பிரச்சனை என்ன? அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற கருத்து வேறுபாடு. இந்த மாதிரியான இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ஒரு நிறுவனத்தின் இருப்புக்கு பிரச்சனையாக அமையக்கூடும். அப்ப இது ஒரு பெரிய பலவீனம். நிறுவனத்தின் சமீபத்திய வாடிக்கையாளர் புகார்கள். அப்ப இப்ப பாருங்க, அந்த இந்த நிறுவனத்தின் உரிமை வந்து கைமாறினதுக்கு பிறகு நீண்ட காலமாகவே நல்லாக இருந்த கஸ்டமர் கேரை பத்தி சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அப்ப இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த நிறுவனத்தின் ஒரு உள்ளக பலவீனம். பெரும் கடன் சுமை. 3 வங்கிகளுக்கிட்ட இருந்து இவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப கடன் நிறைய வாங்கியிருந்தா அந்த கடனுடைய தவணைகள் மீள் செலுத்தப்பட வேணும், வட்டி மீள் செலுத்தப்பட வேணும். அப்ப அவங்க உழைக்கிற காசு, உழைக்கிற லாபம், காசு எல்லாமே வந்து இந்த கடன் சுமையை நிவர்த்திக்கிறதுக்காக போயிடும். அப்ப இது வந்து அந்த நிறுவனத்தின் ஒரு பெரிய பலவீனம். மற்றும் இப்ப அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, இலாபம் மற்றும் பணப்புழக்கம் குறித்த சமீபத்திய சிக்கல்கள். அந்த பிசினஸ் வந்து சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருது. அப்ப இதுவும் வந்து நிறுவனத்தின் ஒரு பலவீனம். மற்றது பாருங்க, நீண்ட கால பார்வை இல்லாத தன்மை. இப்ப இந்த கேஸ் ஸ்டடியில எந்த வித ஒரு சந்தர்ப்பத்திலையும் இவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் வியூ இல்லை. இவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்களோட நீண்ட கால பார்வையை பத்தி நாங்க யோசிக்கிறதுக்கான சரியான தருணம் இதண்டு. அப்ப அவங்கள்ட்ட ஒரு லாங் டேர்ம் விஷன், மிஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லாததும் கூட இந்த நிறுவனத்துல இருக்கிற ஒரு பலவீனம். அப்ப இந்த பலங்களும் பலவீனங்களும் உங்களுக்கு வடிவா விளங்குது இந்த சூரியகுட நிறுவனத்துக்கு உள்ள இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். இப்ப இந்த நிறுவனத்துக்கு சூரியகுடைக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்னென்ன? முழு துறைக்குமான எதிர்மறையான தாக்கம் காரணமாக அதிகாரிகளிடமிருந்து நிறைய சலுகைகள் கிடைக்க கூடிய வாய்ப்புகள். இப்ப வந்து கோவிட் பிரச்சனைங்கிறது ஒரு அச்சுறுத்தல். அதை நான் இங்க கோவிட்-19 காரணமாக எதிர்காலம் நிச்சயமற்றது ஒரு முக்கிய போக்கஸ் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த முக்கியமான போக்கஸ் வந்து இந்த நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாங்க கருதலாம். மற்றது என்ன, கோவிட்-19க்கு பிறகு
சுற்றுலாத்துறையினை புத்துயிர் படுத்துவதற்கு அதிக கவனம் செலுத்த. நான் வந்து உங்களுக்கு பெஸ்டல் அனாலிசிஸ் பத்தி தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஓகே, அப்ப பெஸ்டல் அனாலிசிஸ் சொல்ற நேரம் என்ன, வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் நாங்க வெவ்வேறு சூழல் காரணிகள் சார்ந்ததாக பிரிச்சு நோக்கி கொண்டு இருக்கிறோம். அப்ப அரசியல் சூழல் சொல்ற நேரம் நான் சொன்னேன், அரசாங்க ஸ்திரத்தன்மை, சட்ட மாற்றங்கள், உலகளாவிய அரசியல் செல்வாக்கு, இதுகள் என்னென்ன வகையில சாதகமாகவும் பாதகமாகவும் ஒரு நிறுவனத்துக்கு அமையக்கூடும்ங்கிறத நாங்க நோக்கியதாக இருக்கிறோம். இப்ப பொருளாதார சூழல் என்று சொல்ற நேரம் வருமான நிலை, பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்ப போன வருஷத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, போன வருஷம் வந்து நெகட்டிவ் மறை பெருமானத்துல எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து ரெக்கார்ட் ஆச்சு. அப்படியான சந்தர்ப்பத்துல என்ன, தனிநபர்களோட வருமான நிலை வந்து குறைஞ்சிருக்கு. வருது நிறைய பேர் வந்து அவங்களுடைய தொழில் வாய்ப்புகளை இழந்தாங்க. பொருட்களுடைய விலைகள் வந்து அதிகமானது. இதெல்லாம் வந்து போன முறை எதிர்பார்க்காம வந்த இந்த கோவிட் பிரச்சனை காரணமாக பொருளாதாரத்துல ஏற்பட்ட சில பாதகமான விளைவுகள். அப்ப இந்த பாதகமான விளைவுகள் காரணமாக பொதுவாக அனைத்து வணிகங்களுமே வந்து ஒரு பிரச்சனையான ஒரு தன்மையைத்தான் அவங்க எதிர்நோக்கி இருந்தாங்க. அப்ப பாருங்க, பொருளாதார சூழல் போன வருஷம் வந்து எங்களுக்கு சரியாக அமைய இல்லை. அப்ப இந்த பொருளாதார சூழல் சொல்ற நேரம் நாங்க என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொள்றோம், வருமான நிலை, பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு வீதம், எம்ப்ளாய்மெண்ட் லெவல், பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி, வட்டி வீதம், இன்ட்ரெஸ்ட் ரேட், பணவீக்க வீதம், இன்ஃபிளேஷன் ரேட், இந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொள்றதுதான் இந்த எக்கனாமிக்கல் என்வாயரன்மெண்ட்டுக்குள்ள. சமூக சூழல் சொல்ற நேரம் சோசியலஜிக்கல் இல்லாட்டி சோசியல் என்வாயரன்மெண்ட். அதுக்குள்ள என்ன வரும், வருமான பரம்பல் சொல்ற நேரம் என்ன, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ற நேரம் வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையில எப்படி இந்த பொருளாதாரத்துல வளர்ச்சி வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில நேரம் இந்த இந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கேப் நாங்க சொல்லுவோம். அதாவது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கேப் வந்து மிகவும் கூடுதலாக இருக்கிறது வந்து பாதகமான ஒரு விஷயம். அதாவது நிறைய பணக்காராக்கள் ஒரு பக்கத்திலையும், நிறைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு பக்கத்திலையும் இந்த மாதிரி ட்ரெண்டாக பிரிஞ்சு இருக்கிற நேரம் இந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கேப் வந்து பெருசாக இருக்கு. அது வந்து ஒரு பாதகமான தன்மை. இந்த வருமான பரம்பல் வந்து இந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சரியாக அமையும் என்று சொன்னா எங்களுக்கு கஸ்டமர்ஸை டார்கெட் பண்றதும் லேசாக இருக்கு. மற்றது சமூக நம்பிக்கை, வாழ்க்கை முறை, சமூக எண்ணங்கள், இந்த மாதிரியான சோசியல் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த சோசியல் என்வாயரன்மெண்ட், சமூக சூழல் சார்ந்த காரணிகள் இருக்கும். மற்றது தொழில்நுட்ப சூழல் சொல்ற நேரம் டெக்னாலஜிக்கல் என்வாயரன்மெண்ட். இதுக்குள்ள தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அமைப்புகளில் மாற்றங்கள், தகவல் அமைப்புகள், சர்வதேச தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் போன்ற காரணிகள், டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை சாதகமாகவா பாதகமாகவா அமையும் தான் இந்த சூழலுக்குள்ள இருக்கிற காரணிகள். மற்றது சட்ட சூழல்னு சொல்ற நேரம் ரெகுலேட்டரி என்வாயரன்மெண்ட் இல்லாட்டி லீகல் என்வாயரன்மெண்ட். சட்டங்களாக ஒரு நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் இல்லாட்டி ஒழுங்கு விதிகள், இதுகள் வந்து சாதகமாக அமைஞ்சிருக்குதா பாதகமாக அமைஞ்சிருக்குதா என்கிறத பத்தின பகுப்பாய்வு தான் இந்த சட்ட சூழலை பத்தின பகுப்பாய்வு. இதுக்குள்ள வரி விதிப்பு கொள்கைகள், அதாவது டாக்ஸேஷன் பத்தின விஷயங்கள், வேலை வாய்ப்பு சட்டங்கள், தொழில் தொடர்பான விதிமுறைகள், சலுகைகள், மானியங்கள் போன்ற காரணிகள் இதுக்குள்ள அடங்கும். மற்றது சுற்றுச்சூழல் அமைப்பு, என்வாயரன்மெண்டல் அனாலிசிஸ் என்று சொல்ற நேரம் சுற்றுச்சூழல் தொடர்பான இதுக்குள்ள உதாரணங்கள் நாங்க அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். சுற்றுச்சூழல் தொடர்பான விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள், வாடிக்கையாளர்களின் அணுகுமுறைகள் போன்ற காரணிகள். ஓகே, இப்போ ஒரு நிறுவனம் கடன் கேட்டு வார நேரம் ஒரு பெஸ்டல் பகுப்பாய்வு செய்யறோம் என்று சொன்னா அந்த வங்கி என்ன செய்யும், இந்த ஒவ்வொரு சூழல் சார்ந்ததாகவும் என்னென்ன விஷயங்கள் ஒரு நிறுவனத்துக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு,
என்னென்ன விஷயங்கள் இந்த நிறுவனத்துக்கு இந்த பர்டிகுலர் சூழல் காரணமாக பாதகமாக அமைஞ்சிருக்குது என்கிறத அவங்க பிரிச்சு நோக்குவாங்க. இப்ப இந்த ஒவ்வொரு சூழலுக்குள்ளயுமே வரக்கூடிய சில உதாரணங்களை நான் இங்க போட்டிருக்கிறேன். பொலிட்டிக்ஸ் சொல்ற நேரம் கவர்மெண்ட் டைப் அண்ட் பாலிசி, ஃபண்டிங், கிராண்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். இக்கனாமிக்கல் சொல்ற நேரம் அவங்களுடைய இன்ஃபிளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், லேபர் அண்ட் எனர்ஜி காஸ்ட், இந்த மாதிரி உதாரணங்கள் சில போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு என்வாரன்மெண்ட்டுக்கு. இப்ப நாம என்ன செய்வோம்டா, எங்களுடைய சூரியகோட உதாரணத்தை வச்சு நாங்க ஒரு பெஸ்டல் பகுப்பாய்வு செய்யறதுக்கு யோசிச்சோம் என்று சொன்னா, இப்ப பாருங்க என்னென்ன விதமான அரசியல் சூழல் காரணிகள் வந்து இந்த சூரியகோட கண்டெக்ஸ்ல நாங்க வச்ச ஆராயிர நேரம் என்னென்ன விதமான அரசியல் சூழல் காரணிகள் நாங்க நோக்கலாம். வெளிநாடுகளுடன் நல்ல உறவுகள். இப்ப இலங்கையை பொறுத்தவரையில ஒரு சுற்றுலாத்துறை சார்ந்த நாடாக இருக்கிற சந்தர்ப்பத்துல நம்ம ட்ரை பண்ணி இருக்கிற எல்லா அரசாங்கங்களுமே ட்ரை பண்ணி இருக்கு என்ன, வெவ்வேறு நாடுகளோட நல்ல உறவுகளை பேணுறதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் தொடர்ந்து அட்டெம்ப்ட் எடுத்து வந்திருக்கு, எல்லா அரசாங்கங்களும். அப்ப நான் ஒரு நாடாக வெளிநாடுகளோட நாங்க மெயின்டைன் பண்ணி வர நல்ல உறவுகள் காரணமாக என்ன நடக்குது, அவங்க வந்து இலங்கைய ஒரு சிறந்த சுற்றுலாத்துறை அமையமாக அவங்க நாட்டுல ப்ரொமோட் பண்றதன் மூலமாக நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வருவாங்க. அப்ப அரசாங்கம் வந்து வெளிநாடுகளுடைய நல்ல உறவுகள் அவங்க மெயின்டைன் பண்றது வந்து சூரியகோட மாதிரி இந்த மாதிரி சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காரணி. மற்றது சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் கொள்கைகள், அரசியல் ஸ்திரத்தன்மை, இதுகள் வந்து இந்த சூரியகுட நிறுவனத்தை சார்ந்த அரசியல் சூழல் காரணிகள். இதுகள் வந்து சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குதுன்னு நாங்க பிரிச்சு நோக்கலாம். பொருளாதார சூழல், உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளின் தேக்க நிலை என்று சொல்லணும். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லயுமே வந்து இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டூரிசம் போறது, ட்ரிப்ஸ் போறது எல்லாமே தேக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. அதே மாதிரிதான் இலங்கையிலுமே வந்து டூரிஸ்ட், அதாவது சாதாரணமாக என்னது சொல்றது, அவங்களுடைய லெஷருக்காக சுற்றுலா வார பயணிகள் வந்து குறைஞ்சிட்டு, மிகவும் குறைஞ்சிட்டு. அப்ப இது வந்து பாருங்க, இந்த உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளோட தேக்க நிலை. மற்றது அவங்க வந்து நிறைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறாங்க, நிறைய பேர் வேலைகளை இழந்திருக்கிறாங்க, இன்கம் லெவல் அவங்களுடைய வருமான மட்டம் குறைவடைஞ்சிருக்கு. அப்ப இதெல்லாமே வந்து பொருளாதாரம் சார்ந்து இந்த சூரிய கொடைக்கு இருக்கிற சில பாதகமான விஷயங்கள். ஆனா அதே சந்தர்ப்பத்துல என்ன, சுற்றுலா கடன்கள், சில நாடுகள் என்ன செய்திருக்கிறாங்க, சில கோவிட் பிரச்சனை நீங்களான நாடுகளுக்கு சுற்றுலா போறதுக்கு சில சுற்றுலா கடன்களையும் வழங்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல அது வந்து ஒரு சாதகமான ஃபேக்டராக யோசிக்கலாம். மற்றது சமூக சூழலை வச்சு பாக்குற நேரம் பாருங்க, சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதை இன்றைய தலைமுறையினர் மிகவும் விரும்புகின்றனர். இப்ப பார்க்க போனா நாம வந்து கூடுதலாக டிராவல் பண்ணுவோம். நம்மளுடைய பரம்பரையில முந்திய ஜெனரேஷன்ல தலைமுறைகளை பாக்குற நேரம், ஒப்பிடுற நேரம் வந்து நம்ம கூடுதலாக டிராவல் பண்றதை நாம விரும்புவோம். நம்ம வந்து கூடுதலாக எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு விரும்புறோம். அப்ப இது வந்து நம்மளுடைய எண்ணங்கள், பிலீஃப்ல ஏற்பட்ட சில மாற்றங்கள். வேறது கலாச்சார ஒருமைப்பாடு. முந்தி வந்து சில கலாச்சாரங்களுக்கு இடையில ஒரு என்னது நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனாக்கள் என்ன செய்யற, இந்த மாதிரியான கலாச்சார வித்தியாசங்களையும் மறந்துட்டு கூடுதலாக அவங்க மற்ற கலாச்சாரங்களையும் அக்செப்ட் பண்ற ஒரு தன்மை இருக்கு. அந்த கலாச்சார ஒருமைப்பாடு காரணமாக கூட என்ன, இந்த 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 உதாரணத்துக்கு இந்த சூரிய கொடைக்கு அது வந்து ஒரு சாதகமான ஒரு காரணி. அப்ப இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் சமூக சூழல் சார்ந்து பகுப்பாய்வு செய்யப்படுற விடயங்கள்.
அதே சந்தர்ப்பத்துல தொழில்நுட்ப சூழல் என்று பார்க்கிற நேரம் பெரிய அளவிலான சுற்றுலா தகவல்கள் கிடைக்கின்றமை. அதாவது இப்ப எங்களுக்கு ஏழுமானதாக இருக்கு ஸ்ரீலங்கால இருக்கிற இந்த சுற்றுலா சார்ந்த விடயங்களை எங்களுக்கு வெளிநாட்டிலையும் மார்க்கெட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இருக்கு. எங்களோட டார்கெட் மார்க்கெட்டை லேசாக நாங்க வெளிநாட்டுக்கு ரீச் பண்ணக்கூடிய மாதிரி, அவங்கள அப்ரோச் பண்ணக்கூடிய மாதிரி, அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி எங்களை தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி பெரிய அளவிலான சுற்றுலா தகவல்களை வந்து எங்களுக்கு டிசமினேட் பண்ண கூடியதாக, அதாவது வெளியிடக்கூடிய தன்மை எங்களுக்கு இருக்கு. அப்ப இது வந்து ஒரு விதத்துல இந்த தொழில்நுட்ப சூழல் வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக ஏற்பட்ட ஒரு சாதகமான காரணி. பயண திட்டங்கள் வளர்ச்சி. இப்ப நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டிராவல் பிளானிங். இப்ப டிராவல் பிளானிங் செய்து கொடுக்கறதும் கூட இப்ப ஒரு ட்ரெண்டா போயிடுச்சு. இப்ப டூரிஸ்ட் வந்து இறங்குற சந்தர்ப்பத்திலேயே அவனுக்கு ஒரு டிராவல் பிளான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி தொழில்நுட்பம் டெக்னாலஜி ரிலேட்டடாக சாதகமாக பாதகமாக இருக்கிற விடயங்களை நாங்க இந்த டெக்னாலஜிக்கல் என்வாயன்மெண்ட் தொழில்நுட்ப சூழல் சார்ந்ததாக சேர்த்து யோசிக்கலாம். மற்றது சுற்றுச்சூழல் அமைப்பு என்வாயன்மெண்டல் பார்த்து கொண்டோம் என்று சொன்னா, இப்ப இந்த COVID-19 தொற்று நோய் வந்து ஒரு என்வாயன்மெண்டல் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு காரணி. அது வந்து மிகவும் பாதகமான முறையில இந்த சுற்றுலாத்துறை சார்ந்த சூரியகுட மாதிரியான நிறுவனங்களை பாதிச்சிருக்கு. காலநிலை மாற்ற நிலைமைகள், மாசு அதிகரிக்கும் வாய்ப்பு, இந்த மாதிரியான வேற வேற ஃபேக்டர்ஸையும் இந்த சுற்றுச்சூழல் காரணிகளுக்குள்ள வச்சு யோசிக்கலாம். சட்ட சூழல் சொல்ற ஒரு உதாரணத்துக்கு விசாக்களுக்கு எளிதாக விண்ணப்பிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்ப இந்த நிறைய கண்ட்ரிஸுக்கு என்ன முக்கியமாக இந்த டூரிசம் ரிலேட்டட் நிறைய கண்ட்ரிஸுக்கு ஆன் அரைவல் விசாவும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த சட்டம் சார்ந்த விடயங்கள் வந்து லேசாகிற சந்தர்ப்பங்கள்ல அது வந்து ஒரு சாதகமான காரணியாக அமையும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளையும் சவால்களையும் இப்படி வெவ்வேறு சூழல் காரணிகள் சேர்ந்ததாக பிரிச்சு நோக்கலாம். அப்போ ஒரு வணிகத்துக்கிட்ட ஒரு வியாபாரத்துக்கிட்ட ஒரு வணிகம் கடன் கேட்டு வார நேரம் அவங்க இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்டல் பகுப்பாய்வு செய்து கொள்றது முக்கியம். ஏன் முக்கியம்? ஒரு வணிகத்தை பாதிக்கும் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான சுற்றுச்சூழல் காரணிகள் உள்ளன, பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். மேலும் இதை நாங்கள் வணிக நிலைமை பிசினஸ் கிளைமேட் என்று நாங்க சொல்லுவோம். பிசினஸ் கிளைமேட் என்று சொல்ற நேரம் பிசினஸ் கிளைமேட் ஓவராலா பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்கிற ஒரு ஐடியாவை கட்டாயம் வங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஓவராலாக இப்ப டூரிசம் ரிலேட்டடான வணிக நிலைமை பிசினஸ் கிளைமேட் வந்து நெகட்டிவ் என்ன. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல சொல்லுவேன், நான் ஒரு புதுசாக ஒரு டூரிசம் கம்பெனி போட போறேன் என்று ஒரு ஆள் வந்து கடன் கேட்கிற நேரம் வங்கி வந்து நின்று யோசிக்கும். ஏற்கனவே இந்த துறையில இருக்கிற டூரிசம் ரிலேட்டட் கம்பெனிஸுக்கு கொடுத்த கடன்கள் கூட கிட்டத்தட்ட இப்போ 1.5 வருஷமாக மொரட்டோரியம்ல இருக்கு. மொரட்டோரியம் என்ன? கடன் தவணைகளை பிற்போட்டு செலுத்துற அந்த சலுகையில இருக்கு. அப்ப அப்படியாக இருக்கிற நேரம் புதிய ஒரு கடனை இந்த சுற்றுலாத்துறை சார்ந்த ஒருவருக்கு நாங்க கொடுக்கலாமா என்கிறத வங்கி கட்டாயமாக யோசிக்க. வணிக சூழல் வந்து நன்றாக இருந்தால் ஒரு வணிகம் திறம்பட செயற்பட போதுமான முன் நிபந்தனைகள் ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு என்று யோசிக்கும். மற்றும் வணிக சூழல் மோசமாக இருந்தால் வணிகங்கள் சிக்கல்கள் பலவற்றுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். வணிக சூழல் நன்றாக, அதாவது பாசிட்டிவ் பிசினஸ் கிளைமேட் இருக்கு என்று சொன்னா வங்கி அதிக நம்பிக்கையுடன் கடன்களையும் முன்பணங்களையும் வழங்கும். ஓகே, சரி. அப்ப அதோட நாங்க பெஸ்டல் பகுப்பாய்வை பத்தின ஒரு ஐடியா எடுத்துட்டோம். அப்ப நாங்க இதுவரைக்கும் SWOT அனாலிசிஸ் பத்தி பார்த்திருக்கிறோம், பெஸ்டல் அனாலிசிஸ் பத்தி பார்த்திருக்கிறோம். பெஸ்டல் அனாலிசிஸ் சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
இல்லைன்னு சொன்னா நாங்க மூன்றாவதுக்குள்ள போவோம், போர்ட்டர்ஸ் ஃபைவ் ஃபோர்சஸ் அனாலிசிஸ். இதுவும் கூட ஒரு நிறுவனத்தின் வெளியாக, அதாவது என்வாரன்மெண்ட் ரிலேட்டடாக வெளியாக காரணிகளை நாங்க அனலைஸ் பண்ண போறோம், பகுப்பாய்வு செய்ய போறோம். இந்த போர்ட்டர்ஸ் ஃபைவ் ஃபோர்சஸ் அனாலிசிஸ் என்று சொல்ற நேரம் முக்கியமாக ஒரு நிறுவனத்தின் போட்டித்தன்மைய எப்படி அந்த நிறுவனத்தால சமாளிக்க கூடியதாக இருக்கு என்கிறத பகுப்பாய்வு செய்யறதுக்கான ஒரு நுட்பமாகத்தான் இந்த போர்ட்டர்ஸ் ஃபைவ் ஃபோர்சஸ் அனாலிசிஸ எப்பவுமே நாங்க நோக்குறோம். இப்ப இந்த போர்ட்டர்ஸ் ஃபைவ் ஃபோர்சஸ் என்று சொல்ற நேரம் 5 வித்தியாசமான காரணிகளை நாங்க இந்த பகுப்பாய்வுல நோக்குறோம். என்னென்ன காரணிகள் என்று சொன்னா, போர்ட்டர்ஸ் ஃபைவ் ஃபோர்சஸ் பகுப்பாய்வு ஒரு தொழில்துறையில் 5 போட்டி சக்திகளை அடையாளம் கண்டு பகுப்பாய்வு செய்யும் ஒரு மாதிரி. ஒரு வணிக சூழ்நிலையில் ஒரு வணிகத்தின் சக்தி எங்குள்ளது, ஒரு வணிக சூழ்நிலையில் ஒரு வணிகத்தின் சக்தி பவர் எங்க இருக்குங்கிறத அடையாளம் காண்றதுக்கு இது உதவுது. ஒரு நிறுவனத்தின் தற்போதைய போட்டி நிலைமையின் வலிமையை புரிந்து கொள்ள இது பயனுள்ளதாக இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு என்னென்ன அந்த 5 போர்சஸும் என்னென்னு பார்த்தோம்னா, முதலாவது threat of new entrants, போட்டியாளர்களின் நுழைவு என்று சொன்னா என்ன, ஒரு வணிகம் ஒரு சூழலுக்குள்ள நின்று இயங்குதுன்னு சொல்லுவேன். அந்த சூழலுக்குள்ள புதிய போட்டியாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதா இல்ல தடைகள் அதிகமாக இருக்குதா என்கிறத பத்தின பகுப்பாய்வு தான் இது. threat of new entrants வந்து குறைவாக இருக்குதா கூடுதலாக இருக்குதா. இப்ப பாருங்க, நம்மள ஒரு வணிகம் என்று நோக்கினோம்னு சொன்னா, நாம நின்று இயங்குற இந்த சூழலுக்குள்ள நிறைய போட்டியாளர்கள் வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னா threat of new entrants வந்து ஹை. அதே சந்தர்ப்பத்துல அப்படி இல்லாம இந்த வெளியில இருந்து போட்டியாளர்கள் வாரத்துக்கான சந்தர்ப்பம் மிகவும் குறைவாக இருக்குன்னு சொன்னா அது எங்களை மாதிரியான நிறுவனங்களுக்கு என்ன சாதகமான ஒரு தன்மை. தடைகள் நிறைய இருக்கும் என்று சொன்னா, அதாவது threat of new entrants வந்து லோவாக இருக்கும் என்று சொன்னா அது வந்து சாதகமான ஒரு தன்மை. அப்ப இந்த போர்ட்டர்ஸ் ஃபைவ் ஃபோர்சஸ்ல இந்த threat of new entrants வந்து ஹையா லோவா என்கிறத பகுப்பாய்வு செய்ய வேணும். மற்றது என்ன, buyers bargaining power, வாங்குவோர் பேரம் பேசும் சக்தி. இப்போ ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே டார்கெட் மார்க்கெட் இருக்கு, அதாவது எங்களுடைய உற்பத்திகளை நாங்க யாருக்கு விற்கிறோம், அவங்கதான் buyers. இப்ப சில இண்டஸ்ட்ரீஸ்ல சொன்னா அந்த buyers and bargaining power, அதாவது அந்த buyers-க்கு வந்து பேரம் பேசும் சக்தி வந்து கூடுதலாக இருக்கு. சில இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அந்த பேரம் பேசும் சக்தி bargaining power வந்து குறைவாக இருக்கு. அப்ப இப்ப நாங்க வந்து சொல்லுவோம், எங்களுடைய நிறுவனத்தின் buyers வந்து கூடுதலாக எங்களோட நெகோசியேட் பண்ணி கூடுதலாக டீல் பண்ணக்கூடிய மாதிரி அவங்களுக்கு பவர் இருக்கும் என்று சொன்னா எங்களுக்கு வந்து அது ஒரு வகையில பாதகமான ஒரு விஷயம். நாங்க உற்பத்தி இருக்கிறாங்க அத்தியாவசிய பொருட்கள் சந்தர்ப்பங்கள்ல அவர் வந்து கட்டாயம் வாங்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறார் என்று சொன்னா அது அந்த நிறுவனத்துக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா, இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளோட சிலோ எலக்ட்ரிசிட்டி போர்டை யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, எவ்வளவு அவங்களுடைய பிரைஸ கூட்டினாலும் பயருக்கு எந்த விதத்திலையும் ஒரு பேரம் பேசும் சக்தி இருக்கா, நீங்க விலையை குறைங்கன்னு சொல்லக்கூடிய பார்கெனிங் பவர் இருக்கா, இல்ல. அப்ப அது வந்து ஒரு வகையில ஒரு சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டை ஒரு நிறுவனமாக நாம யோசிச்சு கொண்டோம்னு சொன்னா அது அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர், சாதகமான தன்மை. ஓகே, அப்ப இது வந்து இந்த இதுல நாங்க என்ன பாக்குறோம், buyers-ட bargaining power ஹையா லோவா. லோ என்று சொன்னா அது அந்த நிறுவனத்துக்கு சாதகமான ஒரு தன்மை, வாங்குவோர் நிலை எவ்வளவு வலுவானது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இயங்க முடியுமா. அதே சந்தர்ப்பத்துல
மற்ற ஃபேக்டர் என்ன? சப்ளையர்ஸ் பார்கெனிங் பவர். சப்ளையர்ஸ் சொன்னது என்ன? நம்ம ஒரு நிறுவனமாக உற்பத்தி நிறுவனமாக இருக்கிறோம் என்று உதாரணத்துக்கு சொன்னா நமக்கு நிறைய சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க. நம்மளோட ரா மெட்டீரியல் சப்ளை பண்றவங்க இருக்கிறாங்க, நம்மளோட எக்யூப்மெண்ட் சப்ளை பண்றவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சப்ளையர்ஸுக்கு நம்மளோட பேரம் பேசும் சக்தி இருக்குதா இல்லையா என்கிறது தான் இந்த ஃபேக்டர். இப்ப எங்களுக்கு நாங்க விரும்பினதை எங்களால டிமாண்ட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற சப்ளையர் கிட்ட இருந்து சப்ளையரோட பார்கெனிங் பவர் அங்க குறைவு. அப்ப சப்ளையரோட பார்கெனிங் பவர் குறைவாக இருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு, நம்மளுடைய நிறுவனத்துக்கு ஒரு சாதகமான தன்மை. அதே சந்தர்ப்பத்துல சப்ளையர் தர வேண்டிய எல்லாத்தையும் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணி கொள்ள வேண்டிய தேவை இருக்குமென்னா எங்களுடைய பவர் அங்க குறைவு, சப்ளையரோட பார்கெனிங் பவர் கூட. அந்த சந்தர்ப்பத்துல நிறுவனத்துக்கு அது ஒரு பாதகமான தன்மை. மற்றது என்ன? பதிலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ். இப்ப சொல்லுவேன், ஒரு நம்ம உற்பத்தி செய்யற நிறுவன பொருட்கள், நாங்க எங்களுடைய நிறுவனம் உற்பத்தி செய்யற பொருட்களுக்கு சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ் இல்ல, அதாவது பதிலீடாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாடிக்கையாளர்களுக்கு இல்ல என்று சொன்னா அது எங்களுடைய நிறுவனத்துக்கு என்ன சாதகமான தன்மை. ஏன்? எங்களுக்கு விரும்பின மாதிரி நாங்க பொருட்களை வடிவமைக்கலாம், விரும்பின விலையை நாங்க சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரியான சாதகமான விடயங்கள் இருக்கு எங்களுக்கு. ஆனா சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதாவது எங்களுடைய பொருட்களுக்கு பதிலாக பாவிக்கக்கூடிய பொருட்கள் நிறைய சந்தையில இருக்குன்னு சொன்னா என்ன? எங்களுடைய பொருட்கள் ஏதாவது குறைபாடு கண்டாங்கன்னு சொன்னா, இல்ல எங்களுடைய பொருட்களோட விலைகள் கூடிட்டுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? வாடிக்கையாளர்கள் டக்குன்னு மற்ற சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸுக்கு மாறிடுவாங்க. அப்ப அது என்ன செய்யும்? எங்களுடைய சஸ்டைனபிலிட்டி, எங்களுடைய போட்டித்தன்மையை குறைக்கும். ஓகே, அப்ப இந்த பதிலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இல்ல என்று சொன்னா எங்களுக்கு சாதகமான தன்மை. அப்படி சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ் சந்தையில நிறைய இருக்கு என்று சொன்னா அது எங்களுக்கு ஒரு விதத்துல பாதகமான தன்மை. மற்றது என்ன? இருக்க போட்டியாளர்கள் மத்தியில் போட்டி நிலைமை, இதை நாங்க ரைவல்ரி என்று சொல்லுவோம். அதாவது ஒரு சொல்லுமே எங்களோட துறையில எங்களை போல இன்னும் நிறைய போட்டியாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க எல்லாருமே என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி கொள்ளணும். வாடிக்கையாளர் இருக்கிற வாடிக்கையாளர், எங்களோட டார்கெட் மார்க்கெட் இலக்கு சந்தை வாடிக்கையாளர்கள் யாருக்கு என்று வாடிக்கையாளர்கள் போட்டி போட வேணும். ஆனா அதே சந்தர்ப்பத்துல இந்த மாதிரியான இன்பிட்வீன் ரைவல்ரி, போட்டியாளர்கள் நடுவில் இந்த போட்டி நிலைமை குறைவு என்று சொன்னா என்ன? அந்த நிறுவனத்தின் இருப்பு நிலை பாதுகாக்கப்பட்டது. அப்ப இந்த போர்ட்டர்ஸ் 5 forces அனாலிசிஸ் மூலமாக என்ன பாக்குறாங்க? ஒரு நிறுவனத்துக்கு இந்த 5 ஃபேக்டர்ஸும் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா என்கிறது தான் இந்த போர்ட்டர்ஸ் 5 forces அனாலிசிஸ்ல பாக்குறாங்க. இப்ப பாருங்க, threat of new entrants என்று சொல்ற நேரம், how easy is it for new businesses to start up shop? புதுசா வர போட்டியாளர்களுக்கு புது வணிகத்தை இந்த சந்தைக்குள்ள தொடங்குறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. bargaining power of buyers என்று சொல்ற நேரம், how much power do customers have? நாங்க உற்பத்தி செய்யற பொருட்கள் சம்பந்தமாக இல்லாட்டி எங்களுடைய வேற விஷயங்கள் சம்பந்தமாக தலையிடுறதுக்கு இந்த பயசுக்கு அவ்வளவு பேரம் பேசும் சக்தி இருக்கு என்கிறது தான் இதுல பாக்குறாங்க. bargaining power of suppliers, எங்களுக்கு பொருட்களை உற்பத்தி செய்து தாரவங்க, எங்களுடைய மூலப்பொருட்களை சப்ளை பண்றவங்க, அவங்களுக்கு எவ்வளவு பேரம் பேசும் சக்தி இருக்கு, கூடவா குறையவா? better than a threat of substitutes, how likely are customers to switch to an alternative? எங்களுடைய பொருட்களை விட்டுட்டு அதுக்கு பதிலான பொருட்களை வாடிக்கையாளர்கள் நாடி போறதுக்கான தன்மை அங்க இருக்கா இல்லையா? மற்றது intensity of competitive rivalry, how many firms compete? எத்தனை போட்டியாளர்கள் அந்த சந்தையில இப்ப எங்களோட போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. how much is the market growing? எங்களுடைய சந்தை எவ்வளவு வளர்ச்சி அடைந்து கொண்டு போகுது, அப்ப நாங்க எவ்வளவு எங்களுக்குள்ள நாங்க கம்பீட் பண்றோம், போட்டியிடுறோம், அதுல எங்களால நிலை நிறுத்த முடியுமா எங்களை என்கிற விஷயத்த, அந்த நிறுவனத்தை நிலைநிறுத்த முடியுமா?
என்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வங்கி கடன் கொடுக்கறதுக்கு முந்தி இந்த போர்ட்டர்ஸ் ஃபைபோசஸ் அனாலிசிஸ் செய்யறதன் மூலமாக இந்த விஷயங்கள் வந்து ஒரு நிறுவனத்துக்கு சாதகமாக அமைதா பாதகமாக அமைதா என்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளும். சில உதாரணங்கள் நான் போட்டிருக்கிறேன். போட்டியாளர்களின் நுழைவு இதை நீங்க வாசிச்சு பாருங்க. போட்டியாளர்களின் நுழைவுன்னு சொல்ற நேரம் தொழில் துறைக்குள் நுழைவதற்கு தடைகள், மூலதன தேவைகள், மூலதனம் நிறைய என்டர் ஆகிறதுக்கு நிறைய மூலதனம் கொண்டு வரணும் என்று சொன்னா இருக்கிற நிறுவனங்களை விட்டு புதிய நிறுவனங்கள் உள்ளுக்கு நுழைறது கஷ்டம். இப்ப பேங்கிங் செக்டருக்கும் கூட அவங்க வந்து கொண்டு வர நேரம் மினிமம் கேபிட்டல் ஆக குறைஞ்ச மூலதனம் எவ்வளவு கொண்டு வரணும் என்று ஒழுங்கு விதி இருக்கு. அப்ப அவ்வளவு மூலதனத்தையும் தேடிக்கொண்டுதான் ஒரு வங்கியாக அவங்களால உரிமம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப உண்மையில இந்த சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு நிறைய நிறைய உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்களுக்கு கூட வங்கியாக அவங்க அப்கிரேட் பண்ணி கொள்றதுங்கிறது லேசான விஷயம் இல்லை. அப்ப அது வந்து ஒரு பேரியர்ஸ் டு என்ட்ரி, போட்டியாளர்கள் நுழைறத கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு உத்திதான். அதுக்கு பிறகு பாருங்க, உற்பத்தி விரிவின் மூலமான செயல் நன்மைகள், இக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லுவேன். இக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்ன? ஒரு நிறுவனத்துக்கு அவங்க உற்பத்தி செய்யற எண்ணிக்கைய கூட்ட கூட்ட என்ன அவங்களுடைய உற்பத்தி செலவை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது இக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல்னு நாங்க சொல்லுவேன். அப்ப அந்த மாதிரி இக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் இப்ப இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற நிறுவனங்களுக்கு இருக்குது என்று சொன்னா புதிதாக வாரவங்களுக்கு அந்த இக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் பெற்றுக்கொள்றது லேசான விஷயம் இல்லை. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் கூட புது போட்டியாளர்கள் நுழைறத தடுக்கிறதுக்கான சாதகமான விஷயங்கள். விஸ்தீரமான விநியோக வலை பின்னல்கள், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்க வேண்டாம். எப்படி நாங்க கஸ்டமரை ரீச் பண்றதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற நிறுவனங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா புதிதாக வாரவங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொள்றதுக்கெல்லாம் நிறைய காலம் தேவைப்படும். அப்ப இது வந்து போட்டியாளர்கள் நுழையறதுக்கு ஒரு பேரியராக இருக்கு. வியாபார பெயர் மீதான விசுவாசம், பிராண்ட் நேம். பிராண்ட் நேம் வந்து வெரி பவர்ஃபுல். பிராண்ட் நேம் எங்களுக்கு எங்களோட வாடிக்கையாளர்களோட மனசுல எங்களுக்கு ஏற்றக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னா அத எப்பவுமே வாடிக்கையாளர்கள் அந்த பேரைத்தான் நாடி வருவாங்க. மற்றது அரசாங்க கொள்கைகள். சில நேரம் என்ன அரசாங்கம் வந்து எந்த வித அதாவது உதாரணத்துக்கு பாருங்க, டெலிகம்யூனிகேஷன் செக்டர். டெலிகம்யூனிகேஷன் செக்டருக்குள்ள பாரத்துக்கு எவ்வளவோ கிரைட்டீரியாஸ் இருக்கு. அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணினாத்தான் கட்டாயமாகவே அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப டெலிகம்யூனிகேஷன் செக்டருக்குள்ள இப்ப டயலாக், மொபிடல் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட டெலிகம்யூனிகேஷன் சேனல்ஸ் தான் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு விதத்துல அரசாங்க கொள்கை. அது மாதிரிதான் இப்ப பேரம் அடுத்தது வாங்குவோர் பேரம் பேசும் சக்தி என்று சொல்ற நேரம் அதுக்குள்ள எத்தனை வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க, வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை, ஒவ்வொரு வாடிக்கையாளரிடதும் பொருட்கேள்வியின் அளவு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நிறுவனத்துல இருந்து மொத்தமாக நிறைய பொருட்களை ஒருமிக்க வாங்குற ஒரு வாடிக்கையாளருக்கு பார்கெனிங் பவர் கூடுதலாக இருக்கு. ஆனா அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் 1 or 2 ப்ராடக்ட்ஸ் வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு வந்து பேரம் பேசும் சக்தி குறைவாக இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் கட்டாயம் இந்த பயஸ் பார்கெனிங் பவரை கூட்டும் குறைக்கும். தயாரிப்புகளின் ஒத்த தன்மை, விலை நெகிழ்ச்சி பிரைஸ் இலாஸ்டிசிட்டி. நீங்க A லெவல்ல எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கண்டா இல்லாட்டி படிச்சிருந்தீங்கண்டா இல்லாட்டி வேற இதுகள்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விலை நிகழ்ச்சி, இந்த பிரைஸ் இலாஸ்டிசிட்டி என்ன? சில பொருட்களோட விலைகள் வந்து கொஞ்சம் கூடினாலும் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வேற பொருட்களுக்கு ஸ்விட்ச் ஆயிடுவாங்க. அந்த டிமாண்ட் வந்து ஒருமிக்க குறைஞ்சிடும் என்று சொல்ற நேரம் பிரைஸ் இலாஸ்டிசிட்டி வந்து ஹை. ஆனா சில பொருட்கள் இருக்கு என்ன, பிரைஸ் வந்து எவ்வளவு நிறைய கூடினாலும் எவ்வளவு நிறைய குறைஞ்சாலும் இந்த கேள்வியில மாற்றம் வந்து குறைவாக இருக்கு. அப்ப நாங்க சொல்றது பிரைஸ் இலாஸ்டிசிட்டி வந்து குறைவுன்னு சொல்லுவோம்.
அப்ப இந்த பிரைஸ் இலாஸ்டிசிட்டி கூடுதலாக இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல இந்த பயஸ் பார்கெனிங் பவர் வந்து கூடுதலாக இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டர்ஸுக்கும் வந்து வித்தியாசமான காரணிகள் அதுக்குள்ள அதை டிட்டர்மைன் பண்றதுக்கு இருக்கு. வேற என்ன இருக்கு? இன்னொரு பொருளை நாட செல்லக்கூடிய வாங்குபவரின் திறன், இன்னொரு பொருளுக்கு மாறுவதற்கான செலவு, அதுவும் ஒரு விஷயம். இப்ப சில பொருட்கள் இருக்கு, அதுகள் வந்து இன்ஸ்டலேஷன் காஸ்ட் இருக்கு. இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். முக்கியமா உதாரணத்துக்கு சொல்லுவோம் சோலார் பவர், அதை இன்ஸ்டால் பண்ணி எடுக்கிறதுக்கு செலவு அதிகம். அப்ப இப்ப சொல்லுவோம் ஒரு சோலார் பவர் கம்பெனிட்ட இருந்து நம்ம இன்னொரு சோலார் பவர் கம்பெனியோட சர்வீஸை பெற்றுக்கொள்றதுக்கு ஸ்விட்ச் பண்றதுக்கு இன்னும் ஒரு பெரிய தொகை செலவு போகும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இந்த இந்த வணிகம் சார்ந்து இந்த நிறுவனம் சார்ந்து எவ்வளவு பிரச்சனை கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் நாங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸை பத்தி பேசித்தான் இருப்போம். எங்களால ஸ்விட்ச் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அப்ப அங்க பாருங்க, அந்த பார்கெனிங் பவர் வந்து அவ்வளவுதான் குறைவு. வாடிக்கையாளர்கள் கொண்டிருக்கும் தகவல்களின் அளவு, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், கஸ்டமர்ஸுக்கு நிறைய தகவல்கள் இருக்கும் என்று சொன்னா அவங்களுக்கு பார்கெயின் பண்றதுக்கான அவங்களோட பார்கெனிங் பவரும் வந்து அதிகமாக இருக்கும். தகவல்கள் அவங்கள்ட்ட குறைவாக இருக்கும் என்று சொன்னா பார்கெனிங் பவர் வந்து குறைவாக இருக்கும். அது மாதிரி தான் அடுத்த ஃபேக்டர் என்ன? விற்பனையாளர்களின் பேரம் பேசும் சக்தி. விற்பனையாளர்களின் பேரம் பேசும் சக்தி என்று சொல்ற நேரம் அதுக்குள்ள விநியோகஸ்தர்களோட எண்ணிக்கை. அதாவது இப்ப சொல்லுவோம், நாங்க ஒரே கஸ்டமர் கிட்ட இருந்துதான் ஒரே சப்ளையர் கிட்ட இருந்துதான் எங்களை ரா மெட்டீரியலை வாங்குறோம், எங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல என்று சொன்னா நாங்க என்ன பிரச்சனையோடையும் அவரைத்தான் நாடி செல்ல வேணும். ஒவ்வொரு விநியோகஸ்தினதும் விற்பனை அளவு, அவங்க நமக்கு எவ்வளவு சப்ளை பண்றாங்க, இந்த சப்ளை ஆர்டரை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு ஆள் கிட்ட போகலாமா என்கிறதெல்லாம் இந்த சப்ளையர் பார்கெனிங் பவரை டிட்டர்மைன் பண்ற விஷயங்கள். விநியோகஸ்தர்களின் தயாரிப்புகளின் ஒத்த தன்மை. இப்ப பாருங்க, நம்ம வந்து நம்மளுடைய உற்பத்தியை செய்யறதுக்கு வாங்குற மூலப்பொருள் வந்து சொல்லுவோம் ஒரு யூனிக் ஃபேக்டர்னு சொல்றது மிகவும் வித்தியாசமான ஒரு மூலப்பொருள். அது இவர்கிட்ட இந்த சப்ளையர் கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா என்ன? அந்த விற்பனையாளர்கிட்ட பேரம் பேசும் சக்தி வந்து அதிகமாக இருக்கு. எங்களுக்கு வந்து அவரது ஆர்கியூ பண்றதுக்கு பார்கெயின் பண்றதுக்கு எங்களுடைய நிறுவனத்துடைய பவர் வந்து குறைவாக இருக்கு. ஆனா அதே சந்தர்ப்பத்துல அந்த வெவ்வேறு வகையான விநியோகஸ்தர்கள்ட்டையும் இருக்கிற தயாரிப்புகள் வந்து சிமிலர், ஒத்த தன்மை மிக்கதாக இருந்தா என்ன? ஒரு விற்பனையாளரோட ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அவரை விட்டுட்டு எங்களுக்கு இன்னொரு ஆளுகிட்ட அவருடைய மூலப்பொருளை எங்களுக்கு தேடி போறதுல பிரச்சனை இருக்காது. அதே மாதிரிதான் பாருங்க, வளங்களை மாற்றுவதற்கான நிறுவனத்தின் திறன். இப்போ எங்களுடைய உற்பத்திக்கு பாவிக்கிற ஒரு ரிசோர்ஸை எங்களுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணேலுமா என்கிறதுதான் இது. ஏழுமாக இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த வளத்தை சப்ளை பண்ற விற்பனையாளரோட பார்கெனிங் பவர் வந்து குறைவாக இருக்கு. மற்றது பாருங்க, 4வது பதிலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். மாற்று தயாரிப்புகள். இது வந்து கஸ்டமரை வச்சு நோக்குற நேரம் மாற்று தயாரிப்புகளின் கிடைக்கும் தன்மை, தயாரிப்பு மாற்றீட்டின் மூலம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் திருப்தி நிலை, மாற்று தயாரிப்புகளின் ஒப்பீட்டு விலை, தயாரிப்புகளை மாற்றுவதற்கு நுகர்வோரின் செலவுகள், ஸ்விட்சிங் காஸ்ட், தயாரிப்புகளை மாற்றுவதற்கு நுகர்வோரின் செலவுகள். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த ஃபேக்டர் சாதகமா இருக்கா பாதகமாக இருக்கா என்கிறத எங்களுக்கு ஓவராலா கன்க்ளூட் பண்ணிடும். அது மாதிரி தான் இருக்கும் போட்டியாளர்கள் மத்தியில் போட்டி நிலைமை, போட்டியாளர்களின் எண்ணிக்கை, தரம் மற்றும் விலை வேறுபாடுகள், வியாபார பெயர் மீதான விசுவாசம், தொழில்துறை வளர்ச்சி எதிர்பார்ப்புகள், வெளியேற தடைகள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இப்ப பாருங்க, முதலாவது பாருங்க, போட்டியாளர்கள் நுழைறது கஷ்டம் என்று சொல்ற நேரம் எங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். அதே சந்தர்ப்பத்துல பாருங்க, சில இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஆக்சுவலி வெளியேறது கஷ்டம். வெளியேறதுக்கான தடைகள் இருக்குன்னா என்ன? அந்த போட்டியாளருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அவருடைய கஸ்டமர் வாடிக்கையாளரை விட்டுட்டு வெளியில போறதுல பிரச்சனை இருக்கு, அது லேசான காரியம் இல்லைன்னு சொல்ற நேரம்
அவர் நினைச்சாலும் அவர் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் அவருக்கு அந்த குவிக் டிசிஷன் எடுக்க முடியாது. அப்ப அவர் என்ன அந்த போட்டியாளர் வந்து எப்படியோ அதுக்குள்ள இருந்து அந்த போட்டி நிலைமை வந்து அப்படியுமே இருக்கு. மற்றொரு தொழில்துறைக்கு மாறுவதற்கான செலவுகள், இந்த மாதிரியான நிறைய இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸை வச்சு எங்களுக்கு ஏழுமாக இருக்கு. இந்த ஒவ்வொரு 5 ஃபோர்ஸஸ் சொல்லுவோம், இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸும் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குதுங்கிறத டிசைட் பண்ணி கொள்றதுக்கு. அப்ப இந்த 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 இப்ப சொல்லுவோம் ஒரு ஒரு இப்ப சொல்லுவோம் ஒரு நிறுவனம் சார்ந்து இந்த 5 ஃபோர்ஸஸ்ல நிறைய ஃபோர்ஸஸ் வந்து அந்த நிறுவனம் சார்ந்ததாக சாதகமாக இருக்குன்னு சொன்னா அந்த நிறுவனம் உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான நிறுவனம். அப்ப பவர்ஃபுல்லான அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு கடன் வழங்குனர்கள் வங்கிகள் கடன் வழங்குறதுக்கு முன்னிப்பாங்க. ஏன் அவங்க வந்து வெரி ஸ்ட்ராங் என்டிட்டிஸ். அதைத்தான் நான் இங்க விளங்கப்படுத்திருக்கிறேன். ஒரு வங்கி அல்லது வேறு கடன் வழங்குனருக்கு போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் பகுப்பாய்வு எவ்வளவு முக்கியமானது. ஒரு நிறுவனம் வலுவான போட்டி சக்தியை கொண்டிருந்தால் வணிகத்தின் நிலைத்தன்மை உறுதிப்படுத்தப்படுகிறது. அத்தகைய நிறுவனங்கள் தொழில்துறையில் தனித்துவமான சந்தை இடத்தை மார்க்கெட் பிளேஸ் கொண்டுள்ளன மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிராக போட்டியிட நல்ல உத்திகளை கொண்டுள்ளன. அப்ப இதுகளை அந்த வங்கிக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள இயலும் என்று சொன்னா வணிகத்தின் வலுவான நிலை மற்றும் எதிர்கால திறனை கருத்தில் கொண்டு அத்தகைய நிறுவனங்களுக்கு கடன்கள் மற்றும் உட்பணங்களை வழங்க வங்கிகள் வந்து தயாராக இருக்கு. ஓகே, அப்ப போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ்ல 5 ஃபோர்ஸஸையும் தனித்தனியாக அவங்க இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணின மாதிரி வெவ்வேறு காரணிகளை பேஸ் பண்ணி வச்சு இது எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத அவங்க மதிப்பிடணும். இதுல நிறைய ஃபோர்ஸஸ் வந்து நிறுவனத்துக்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னா அவங்களுக்கு வந்து இவங்க வந்து அந்த நிறுவனம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு தனியான மார்க்கெட் பிளேஸ் சந்தை இடத்தை கொண்டிருக்கு. அவங்க வந்து சரியான ஒரு காம்படிஷனை அவங்களோட காம்படிட்டர்ஸுக்கு எதிராக வழங்குறாங்கங்கிறத வங்கிக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள இயலும். அப்ப எதிர்காலத்துல அவங்க நின்று உழைப்பாங்க, அவங்களுடைய லாபம் நிறைய வரும், அவங்களுடைய காசு பாய்ச்சல் நல்லாக இருக்கு, எங்களுடைய கடன் தவணைகள் மீள் செலுத்தப்படும் என்ற நம்பிக்கை வரும் என்று சொன்னா கடன்களும் உட்பணங்களும் வழங்குறதுல வங்கி முன்னிக்கும். இந்த போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் எங்கட கேஸ் ஸ்டடிக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்ப இதை குயிக்கா பார்ப்போம். போட்டியாளர்களின் நுழைவு என்று சொல்ற நேரம் இப்ப சூரியகூட சுற்றுலாத்துறை விடுமுறை தளம் ஹாலிடே ரிசோர்ட் ஒண்ணு வச்சிருக்கு. அப்ப போட்டியாளர்களோட நுழைவை பேஸ் பண்ணி பாருங்க. தொழில்துறைக்குள் நுழைவதற்கு குறிப்பிட்ட தடைகள் எதுவும் இல்லை. இருப்பினும் ஒரு வணிகத்தை நிறுவுவதற்கான செலவு உள்ளது. இப்ப ஹாலிடே ரிசோர்ட் சொல்ற நேரம் ஒரு டூரிஸ்ட் வந்து தங்குற நேரம் சொல்ற நேரம் அது ரொம்ப வடிவா இன்டீரியர் எல்லாம் செய்து வடிவா செட்டப் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் ஒன்று இருக்கு. மற்றும் வாடிக்கையாளர்களை ஈர்க்க சரியான அணுகுமுறை பயன்படுத்தப்பட வேண்டும். எப்பவுமே வாடிக்கையாளர்கள் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் முக்கியமாக சொல்லுவோம். இந்த நாட்டுல இருந்து ஸ்ரீலங்கால இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு போறவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் வர போறாங்கன்னா அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஏற்கனவே வந்து நின்றுட்டு போனவங்க சொல்லுவாங்க இப்படி ஒரு ஹாலிடே ரிசோர்ட் இருக்கு, இங்க போய் இல்லைங்க ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு, இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அப்ப வாடிக்கையாளர்களை இதெல்லாத்தையும் முடைச்சு ஈர்க்கிறதுக்கு சரியான அணுகுமுறை வந்து பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டு போட்டியாளர்கள் புதுசாக நுழையிற நேரம் சில சாதகமான பாதகமான விஷயங்கள் இருக்கு. இப்ப வாங்குவோர் பேரம் பேசும் சக்தி, வாங்குவோர் பயர் யாரு, டூரிசம் செக்டர்ல இந்த ஹாலிடே ரிசோர்ட்டுக்கு பயர் என்று சொல்ற நேரம் இந்த லோக்கல் அண்ட் ஃபாரின் டூரிஸ்ட். அப்ப இந்த விடுமுறை தளம் நூற்றுக்கணக்கான உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. வணிகம் சில வாங்குபவர்களை சில பயச சார்ந்து இல்லை. எனவே வாங்குபவர்களின் பேரம் பேசும் சக்தி வந்து குறைவாகத்தான் இருக்கு. இப்ப டூரிஸ்ட் ஒரு ஆள் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்ற நேரம் ரொம்ப டிமாண்ட் பண்ற நேரம் அவங்க சொல்லுவாங்க சாரி எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அவர் போயிடுவாரு, இன்னொரு ஆள் வருவாரு. அந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் தொடர்ந்து இன்ஃப்ளோ ஆகுறதால ஒரே பயர் வந்து பார்கெயின் பண்ணி கொண்டு இருக்கிறத அந்த நிறுவனம் பெருசாக கவனத்தில் கொள்ளாது. ஆனா
விற்பனையாளர்கள் பேரம் பேசும் சக்தி. சப்ளையர்னு சொல்ற நேரம் யாரு? இப்ப சூரியகோட மாதிரி ஒரு விடுமுறை தளத்தை எடுத்துக்கொண்டோம்னா உங்களுக்கு சப்ளையர் பல்வேறு வகையான சப்ளையர்ஸ் இருப்பாங்க. என்ன சொல்லுவோம், இப்ப சொல்லுவோமே இந்த பெட் லினன் அந்த மாதிரி பொருட்களை விநியோகிக்கிறவங்க இருப்பாங்க. மேபி அந்த ஃபுட் வந்து வெளியில இருந்து எடுக்கிறதாக இருந்தா அந்த உணவு பொருட்களை சப்ளை பண்றவங்க இருப்பாங்க. இல்லாட்டி கிளீன் பண்ற கிளீனிங் சர்வீசஸ் தர சப்ளையர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வகையான சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஆனா சில சந்தர்ப்பங்கள் பாருங்களேன், இப்ப ஃபுட் எடுத்துக்கொண்டோம்னா சொல்லுவோம் சூரிய கூட வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு ஃபுட் சப்ளையர் கிட்ட இருந்தால் தொடர்ந்து இந்த ரிசார்ட்டுக்கு சாப்பாடு எடுக்குது. அந்த சாப்பாட்டு டேஸ்டுக்கு தான் சொல்லுவேன் இந்த டூரிஸ்ட் வந்து பிடிபட்டு இருக்கிறாங்க என்று சொன்னா, இப்ப அந்த சப்ளையரை விட்டுட்டு அந்த ஃபுட் சப்ளையரை விட்டுட்டு இன்னொரு ஃபுட் சப்ளையரை நாங்க ஸ்விட்ச் பண்ற நேரம் மிகவும் கவனமாக இருக்கணும். அதே குவாலிட்டி அதே டேஸ்டோட எங்களுக்கு சாப்பாடு கண்டினியூஸா தரக்கூடிய ஒரு விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, நாம டோட்டலா ஒரே ஃபுட் சப்ளையரோட டிபெண்ட் ஆகி இருக்கிற நேரம் அங்க விற்பனையாளரோட பேசும் சக்தி அதிகமாக இருக்குது. ஆனா இப்ப பாருங்க இந்த மாதிரி என்னது லினன் அதாவது என்னது அந்த ரிசோர்ட்டுக்கு தேவையான இந்த பெட் பிரிப்புகள் அதுகள் தர நிறுவனத்துல ஏதாவது வளமையா சப்ளை பண்றவங்க சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைண்டா எங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விநியோகஸ்தர்கிட்ட லேசாக போகக்கூடியதாக இருக்கு. கிளீனிங் சர்வீஸ் அந்த மாதிரி பல்வேறு வகையான வெளிப்புற விநியோகஸ்தர்கள் இருக்கக்கூடும். வணிகம் சில விநியோகஸ்தர்களை மட்டும் சார்ந்திருந்தால் அவர்களின் பேரம் பேசும் திறன் வந்து அதிகமாக இருக்கு. பதிலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன? இந்த ஹாலிடே ரிசோர்ட்டை விட்டுட்டு இன்னொரு ஹாலிடே ரிசோர்ட்டை நாடி போறதுதான் நாங்க இந்த சூரியகோட கண்டெக்ஸ்ல பாக்குற நேரம் சப்ஸ்டிடியூட். சுற்றுலா தொடர்பான சேவைகள் பெரும்பாலும் நிறுவனங்கள் அனைத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. மேலும் வாடிக்கையாளர்கள் எளிதாக போட்டியாளர்களிடம் மாறலாம். இந்த ஹாலிடே ரிசோர்ட் எங்களுக்கு சரியாகதண்டா நாங்க அடுத்த இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து இன்னொரு ஹாலிடே ரிசோர்ட்டை தேடுவோம். அப்ப இதுல மாறுறதுக்கான செலவு என்று சொல்றது முற்றிலும் ஒன்றும் இல்லை. அப்ப இந்த சப்ஸ்டிடியூட்ங்கிறது மிகவும் லேசான ஒரு விஷயம். அப்ப இது சம்பந்தமாக எந்த ஒரு பவரும் சூரிய கொடைக்கு ஸ்பெசிபிக்கா இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கஸ்டமரை ஸ்டாப் பண்ணலாமா போக வேண்டாம் என்று முடியாது. இருக்கும் போட்டியாளர்கள் மத்தியிலும் போட்டி நிலவை. இப்ப பாருங்க, சிறிய மற்றும் பெரிய போட்டியாளர்கள் இந்த சுற்றுலாத்துறையை சார்ந்தவர்கள், அதுவும் இப்ப சூரியகுட எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிற அந்த கிழக்கு மாகாண அந்த கடற்கரையை பொறுத்தவரையில அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அப்ப பல ஆண்டுகளாக நிறுவப்பட்ட நட்பெயர் ரெப்யூட்டேஷன்ங்கிறது வந்து பாசிட்டிவான ஒரு சாதகமான விஷயம். மற்றது சேவை தரம்ங்கிறதும் கூட ஒரு வித்தியாசமாக அவங்கள பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இப்படித்தான் கடன் கேட்டு வர்ற கடன் வழங்குனர் வந்து இந்த நிறுவனம் சார்ந்ததாக இந்த ஒவ்வொரு போர்ட்டஸ் 5 ஃபோர்ஸஸ் வந்து எப்படி இருக்குதுங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணிக்கொள்ள வேணும். அதன் மூலமாக சாதகமான ஃபேக்டர்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னா இந்த கம்பெனிக்கு இருக்கிற பாசிட்டிவான மார்க்கெட் பிளேஸை வச்சு எதிர்காலத்துல போட்டியை சமாளிக்கக்கூடிய மற்றது அந்த துறையில நிக்கக்கூடிய அந்த சஸ்டைனபிலிட்டியை வச்சு கடன்களை கொடுக்கறதுக்கு முன் வரும். ஓகே, நாங்க இப்ப இந்த 1.5 ஹவர்ஸா ஒரு நிறுவனத்தின் உள்ளக மற்றும் வெளியக காரணிகளை அனலைஸ் பண்றதுக்கான 3 கடன் மதிப்பீட்டு நுட்பங்களை பத்தி படிச்சிருக்கிறோம். ஒன்று SWOT அனாலிசிஸ், மற்றது பெஸ்டல் அனாலிசிஸ், மற்றது போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் அனாலிசிஸ். இப்ப இது சம்பந்தமாக எப்படி உங்களோட எக்ஸாமுக்கு क्वेश्चंस வரும் என்று கேட்டா, உங்களுடைய பாஸ் பேப்பர்ஸ்ல இது சம்பந்தமாக இதே மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட தந்து உங்களுக்கு கேள்வி ஒன்று தந்திருந்தது. SWOT அனாலிசிஸா SWOT இல்ல பெஸ்டல் அனாலிசிஸ் ஒன்று நீங்க செய்யுங்க, பெஸ்டல் அனாலிசிஸ் ஒன்று நீங்க செய்யுங்கங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் சம்பந்தமாக கூட ஒரு சின்ன கேள்வி இருந்ததாக எனக்கு ஞாபகம். அதால அவங்க இந்த மாதிரியான கேள்விகள் தரக்கூடும். அதாவது நான் இப்ப உங்களுக்கு இதுல தந்திருக்கிற மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி சினாரியோ ஒன்றை தந்து இதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு SWOT அனாலிசிஸ் செய்யுங்கன்னு உங்களோட பேப்பர்ல கேள்வி ஒன்று வரலாம். இல்லாட்டி பெஸ்டல் அனாலிசிஸ் ஒன்று செய்யுங்கன்னு கேள்வி தரலாம். இல்லாட்டி போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் அனாலிசிஸ் ஒன்று செய்யுங்க கேள்வி தரலாம். அப்ப நீங்க இந்த பிரசன்டேஷன்ல ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன?
SWOT என்று சொன்னா நீங்க SWOT பகுப்பாய்வுல என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொள்ள போறீங்க? பலங்கள், பலவீனங்கள், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள். இந்த நாலும் என்னங்கிற மாதிரியான ஓவராலான ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும். பெஸ்டல் அனாலிசிஸ் சொல்ற நேரம் இந்த PSTLE சொல்றது இந்த ஆறும் என்னென்னத்தை குறிச்சு நிற்கிறது, இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் என்னென்ன வகையான சின்ன 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 விஷயங்கள் காரணிகள் கருதி கொள்ளப்படுது நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப உங்களுக்கு அதை வந்து கேஸ் ஸ்டடியில அனலைஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதை தவிர போர்டஸ் 5 ஃபோர்சஸ் சொல்ல நேரம் இந்த 5 ஃபோர்சஸும் என்ன, அதை நாங்க எப்படி அனலைஸ் பண்றது என்று தெரிஞ்சிருக்கணும். வேறது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நாங்க இப்ப படிக்கிறது வந்து என்ன, கொடுகடன் முகாமைத்துவம். கொடுகடன் முகாமைத்துவம் என்று சொல்ற நேரம் உங்களுக்கு இந்த 3 கடன் பகுப்பாய்வு நுட்பங்களும் வந்து ஒரு ஒரு வங்கியாக நீங்க யோசிக்கிற நேரம் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்க அந்த அந்த ஆங்கிள்லயும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப SWOT அனாலிசிஸ் சொல்ற நேரம் நீங்க இது தெரிஞ்சு வைக்கணும். பலங்களும் வாய்ப்புகளும் ஒரு வணிகத்துக்கு சாதகமான காரணி, பலவீனங்களும் அச்சுறுத்தல்களும் எதிர்மறையான காரணி. கடன் வாடிக்கையாளர் பல சாதகமான காரணிகளை கொண்டிருப்பதை வங்கி புரிந்து கொண்டால் கோரப்பட்ட கடன் வழங்கும். நிறுவனம் பல உள்ளார்ந்த பலவீனங்களையும் அச்சுறுத்தல்களையும் கொண்டிருந்தால் இது போன்ற சிக்கல்களை வெற்றிகரமாக சமாளிக்க நிறுவனத்தின் போதுமான அர்ப்பணிப்பு மற்றும் உத்திகள் உள்ளதா என்கிறத வங்கி உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்தி அதுக்கு போதுமான செட்டிஸ் இருக்கும் என்று சொன்னா கடன்களை கொடுக்கறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா இல்லைன்னு சொன்ன, அதாவது இவங்களுக்கு எதிர்காலத்துல இவங்களுக்குள்ள உலக பலவீனங்களும் எதிர்காலத்துல நிறைய அச்சுறுத்தல்களும் இருக்கு, இதுகளை சமாளிக்கிறதுக்கான போதுமான வளங்கள் இந்த நிறுவனத்துக்குள்ள இல்ல, போதுமான உத்திகள் இந்த நிறுவனத்துக்குள்ள இல்ல என்றா கடன் கொடுப்பட மாட்டாது. அது மாதிரி தான் இப்ப பெஸ்டல் என்று சொன்னா பெஸ்டல் அனாலிசிஸ் வந்து வங்கிக்கு இல்லாட்டி கடன் வழங்குனர்களுக்கு என்ன வகையில உதவியாக இருக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். போர்டஸ் 5 ஃபோர்சஸ் என்று சொல்ற நேரம் இது என்ன வகையில அந்த நிறுவனத்தின் கடன் மதிப்பீட்டுக்கு எப்படி உதவி செய்யுது என்கிற மாதிரியான, அதாவது இந்த 3 அனாலிசிஸையும் கொடுகடன் முகாமைத்துவம் பாடநெறிக்குள்ள எப்படி நாங்க மேட்ச் பண்றோம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த கண்டெக்ஸ்ட்லயும் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். ஓகே, சோ இது சம்பந்தமாக இப்ப இந்த நாங்க படிச்ச இந்த 3 அனாலிசிஸ் சம்பந்தமாகவும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனக்கு 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்னன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் உங்களோட எக்ஸாம் வந்து அக்டோபர் 23ஆம் தேதி மட்டும் நான் நினைக்கிறேன் அவங்க ஷெட்யூல் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ எனக்கு உங்க கிளாஸ்ல அதை அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் 23 மட்டுக்கு உங்களோட எக்ஸாம் நடக்கும். இதுவும் டென்டேட்டிவ் டேட் தான், அக்டோபர் 23. மேபி நிலைமைகளை பொறுத்து மாறக்கூடும், என்னன்னு தெரியாது. ஆனா இப்போதைக்கு அக்டோபர் 23 உங்களோட எக்ஸாம்ங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. வேற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆகஸ்ட் 15க்கு இடையில அவங்க வந்து அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. எக்ஸாமுக்கு அக்டோபர் 23 எக்ஸாமுக்கு ஆகஸ்ட் 15க்கு முதல்ல 15 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாமான்னு கிளாஸ்ல அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இரண்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அக்டோபர் 23 எக்ஸாமா ஆகஸ்ட் 15க்கு இடையில எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து IBSக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்றது இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னா இப்ப அக்டோபர் 23 எக்ஸாம் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு மட்டுமாவது எல்லா எக்ஸாம்ஸ் எல்லா கிளாஸஸையும் முடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்ப ஆரம்பத்துல நவம்பர் வரைக்கும் கிளாஸஸ் போற மாதிரி ஷெட்யூல் பண்ணி இருந்தாங்க. அதனால சில எக்ஸ்ட்ரா கிளாஸஸ நடுவுல போட்டு சிலபஸ கவர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி சில கிளாஸஸ் வந்து டியூரிங் வீக் டேஸ்ல மேபி 6 to 8ங்கிற மாதிரியும் விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்றதுல பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். 6 to 8 மேபி. அது வந்து நிறைய கிளாஸஸ் இல்ல, அப்படியுமே ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 கிளாஸஸ் மாதிரி தான் வீக் டேஸ்ல 6 to 8 மாதிரி போட்டு சிலபஸை கவர் பண்ண வேண்டியதாக இருக்கு நமக்கு. ஸோ
ஸோ இப்போ நான் கவர் பண்ண ப்ரெசன்டேஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸ்வாட் பெஸ்டல் போர்ட்டஸ் 5 ஃபோர்ஸஸ். வேற இன்னொரு விஷயம் தான் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிற ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் அட்டெம்ட் பண்ணி நீங்கள் எனக்கு இமெயில் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கிறத பேஸ் பண்ணி எனக்கு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்பவும் மேலுமாக இருக்கும். ஆக்சுவலி நான் அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் மூலமாக தாரது என்னன்னு சொன்னால் நான் அந்த வீக்கில் கவர் பண்ணுற ப்ரெசன்டேஷன் ரிலேட்டடாக பாஸ் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸை தான் நான் தொகுத்து ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸாக தாரேன். அப்ப இந்த பிரசன்டேஷன் முடிஞ்ச கையோடயே நீங்க அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் அட்டெம்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லேசாக அதுக்கான விடைகளை எழுத இயலுமா இருக்கும். அப்ப உங்களுக்கு கடைசியில பாஸ் பேப்பர் ஒருமிக்க எல்லா கொஸ்டின்ஸையும் மொத்தமாக பார்த்து மிரள்றதை விட இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் படிக்க அட்டெம்ட் பண்ணி அனுப்பினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு ஃபீட்பேக் தரதுக்கு லேசாக இருக்கும், உங்களுக்கும் லேசாக இருக்கும். உங்களோட அந்த ஏரியா ரிலேட்டட் நாலேஜ மனசுக்குள்ள கொஞ்சம் கூடுதலாக பதிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு லேசாக இருக்கு. அதால நான் அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸை அட்டெம்ட் பண்ணி நீங்க எனக்கு இமெயில் பண்ணி வைக்கலாம். நான் உங்களுக்கு இமெயில் அட்ரஸையும் நான் சாட் பாக்ஸ்ல போட்டு வர்றேன். இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸை நீங்க சுயமாக அட்டெம்ட் பண்ணி எனக்கு இமெயில் பண்ணி வைங்க, நான் இண்டிவிஜுவலா ஃபீட்பேக் தருவேன். மிஸ், அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல நுழைவதற்கான போட்டித்தன்மை இல்லைன்னு எதை மீன் பண்றீங்க? நுழைவதற்கான போட்டித்தன்மை நீங்க வந்து போர்ட்டஸ் 5 ஃபோர்ஸஸ் போட்டியாளர்களின் நுழைவு இதைத்தானே சொல்றீங்க? அதுல அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல நுழைவுத்தன்மை இல்லை, எனக்கு அந்த பிரசன்டேஷன் இல்ல. நீங்க ஷேர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டித்தன்மை நுழைவதற்கான போட்டித்தன்மை இல்லைன்னு போட்டுருந்துச்சு. அது என்னென்னு விளங்குது அந்த நான் ஷேர் பண்ண பிடிஎஃப்லயா வேர்ட்ல நினைக்கிறேன். போட்டியாளர்களின் நுழைவுத்தன்மை இல்லங்கிற மாதிரி போட்டிருந்தேனா? கேஸ் ஸ்டடீஸ்னு சொல்லி எக்ஸாம்பிள் காட்டுனீங்க, அதுல கேஸ் ஸ்டடி இதுலயா சொல்றீங்க? ஸ்கிரீன் ஷேர் ஆயிடும். விளங்கல. ஸ்கிரீன் ஷேர் ஆயிடும். சாரி. ஓகே, இந்த கேஸ் ஸ்டடி ரிலேட்டடாக போர்ட்டஸ் 5 ஃபோர்ஸஸ் நீங்க ரெஃபர் பண்றீங்களா இருக்கும் என்ன இதுல? எனக்கு நீங்க கேக்குற அந்த क्वेश्चन சரியா விளங்கல. இந்த இதுல இந்த முதல் ரெண்டும் கொஞ்சம் விளங்கல. கொஞ்சம் போட்டியாளர்களுடைய நுழைவு, தொழில்துறைகளில் நுழைவதற்கான தடைகள். சரி, தொழில்துறைக்குள் நுழைவதற்கு தடைகள் என்று சொல்ற நேரம் இது வந்து நான் சுருக்கமாக போட்டிருக்கிறேன். இப்ப எங்க சூரியகோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த அவங்க வந்து சுற்றுலாத்துறை சார்ந்த துறைக்குள்ள அந்த செக்டருக்குள்ள நிறுவனங்கள் நுழைறதுக்கு தடைகள் இருக்கா இல்லையா? ஆக்சுவலி நாங்க உண்மையா சொல்ல போனா தடைகள் வந்து குறைவு. நான் வந்து இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண இல்ல. இப்ப ஏதாவது பேரியர்ஸ் இருக்குதா? இப்ப டூரிசம் செக்டருக்குள்ள புதிதாக நாம ஒரு கம்பெனிய நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம்னு சொல்லுவோமே, நான் ஒரு கம்பெனி போட போறேன், இல்லாட்டி நீங்க ஒரு சுற்றுலா கம்பெனி போட போறீங்க என்று சொன்னா அதுக்கான தடைகள் இருக்குதா இல்லையா ங்கிறதுதான் இந்த தொழில்துறைக்குள் நுழைவதற்கு தடைகள் இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த சுற்றுலா துறைக்குள்ள நுழைறதுக்கு போதுமான தடைகள் வந்து இல்ல. நான் நினைச்சாலும் ஒரு கம்பெனிய தொடங்குறதுக்கு இயலும், நீங்க நினைச்சாலும் தொடங்குறதுக்கு இயலும். உதாரணத்துக்கு சொல்லுங்க, என்னது மின் உற்பத்தி செய்யற சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு வச்சு கொள்ளுங்க. அப்படி என்று சொல்ற நேரம் அது சம்பந்தமாக நான் வந்து நம்மளுக்கு ஏழுமா
நாளைக்கு ஒரு நிறுவனத்தை அதுல நம்ம போடுறதுக்கு இல்ல. அது சம்பந்தமாக அந்த தொழில்துறை செக்டர்ல நுழைறதுக்கு தடைகள் இருக்கு. இப்ப அரசாங்கம் வந்து சுற்றுலாத்துறையாக இருந்தா அப்படி இல்லை, அந்த போதுமான தடைகள் இல்லை. எந்த ஒரு நபரும் வந்து ஒரு சின்ன ஸ்கேல்லயோ பெரிய ஸ்கேல்லயோ என்னைக்கு நினைச்சாலும் நாளைக்கு நினைச்சாலும் புது நிறுவனங்களை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொள்ள ஏழுமானதாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இந்த மூலதன தேவைகள் இருக்கு. மூலதன தேவைகள் என்று சொன்னா என்ன, அதுக்கு நான் உதாரணம் சொல்லியிருந்தேன். பேங்க் உதாரணமா சொல்லியிருந்தேன். பேங்கை பொறுத்த வரையில வந்து அவங்க ஒரு லைசனை பெற்றுக்கொள்ளணும்டா பெரிய ஒரு தொகையான மூலதனத்தை அவங்க இலங்கை மத்திய வங்கிக்கு காட்ட வேணும். இவ்வளவு மூலதனம் மினிமம் கேபிட்டல் இருக்கு 20 பில்லியன். அப்ப அந்த 20 பில்லியனையும் நாங்க மூலதனமா கொண்டு வர்றதுக்கு சோர்ஸையும் காட்டணும், சரியான சோர்ஸ். அப்ப அந்த மூலதன மினிமம் கேபிட்டலை அவங்களுக்கு காட்ட ஏழுமாக இருந்தா, அது போதுமான மூலதனத்தை கொண்டு வர ஏழுமாக இருந்தா எங்களுக்கு வேற போட்டியாளர்களுக்கும் மேலுமாக இருக்கும் அந்த துறைக்குள்ள வாரத்துக்கு. இப்ப சுற்றுலாத்துறை சூரியகொடை எடுத்துக்கொண்டோம்டா என்ன மாதிரி, அவங்க சின்ன மூலதனம் வச்சும் அவங்களுக்கு நிறுவனத்தை ஆரம்பிக்க இயலும். பெரிய மூலதனத்தை வச்சும் அவங்க, அதாவது ஸ்கேல் ஆஃப் பிசினஸ் அவங்களே டிசைட் பண்ணிக்கொள்ள ஏழுமானதாக இருக்கு. ஆனா இந்த மாதிரி பேங்கிங் செக்டர்ல மாதிரி பெரிய மூலதன தேவைகள் இருக்கிற சந்தர்ப்பத்துல போட்டியாளர்களோட நுழைவை அவங்க மட்டுப்படுத்தலாம். மற்றது என்ன, உற்பத்தி பிரிவின் மூலமான செலவு நன்மைகள், இக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல். இக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்ற நேரம் என்ன, இப்ப ஒரு நிறுவனம் வந்து ஒரு பெரிய ஸ்கேல்ல மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு சொன்னா என்ன, அவங்களுக்கு காஸ்ட், அதாவது ப்ராடக்ட் காஸ்ட், ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான செலவை குறைச்சு கொள்ளலாம். ஆனா இப்ப புதிதாக என்டர் ஆகிற ஒரு நிறுவனத்துல ஆரம்பத்துல கேள்வி குறைவாக இருக்கு. கேள்வி என்று சொன்ன டிமாண்ட் குறைவாக இருந்தா ப்ரொடக்ஷனும் குறைவாக இருக்கு. ப்ரொடக்ஷன் குறைவாக இருக்கிற நேரம் அவங்களுக்கு இந்த இக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் அந்த அட்வான்டேஜ் இருக்குமா, அட்வான்டேஜ் ஆரம்பத்துல இருக்காது. அப்ப ஆரம்பத்துல இருக்காததுன்ற காரணமாக அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் இல்லாததன் காரணமாக போட்டியாளர்கள் புதுசாக நுழையிற நேரம் என்ன நடக்கும், ஒரு ப்ராடக்ட் அவங்க பிரைஸ் பண்ற நேரம் அந்த பிரைஸ் வந்து ஹையா இருக்கு. அப்ப இக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் வந்து இப்ப அந்த துறைக்குள்ள இருக்கிற நிறுவனங்களுக்கு இக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் பெனிஃபிட் இருக்கு, செலவு நன்மைகள் இருக்குன்னு சொல்ற நேரம் புதுசாக போட்டியாளர்கள் வாரது வந்து நுழைஞ்சாலும் அந்த பிரைஸ் கூடுதலாக இருக்கிறதன் காரணமாக அது வந்து ஒரு பேரியராக இருக்கு. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் நான் இங்க டிஸ்கிரைப் பண்ணி இருக்கிறேன். வேற ஸ்பெசிபிக் கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு இந்த போட்டியாளர்கள் நுழைவு சம்பந்தமாக? டவுட் கிளியர் ஆகிட்டதா? ஓகே மிஸ். ஓகே, சோ வேற ஏதாவது டவுட் இருக்குதா வேற யாருக்காவது? மிஸ், ஒரு வங்கி எதிர்நோக்கக்கூடிய த்ரெட் என்ன அப்படின்னு கேள்வி எதுவும் இருந்துச்சுன்னா நாங்க அதண்ட த்ரெட்டை என்ன மாதிரி நாங்க பகுப்பாய்வு செய்யலாம்? ஒரு வங்கியினுடைய கண்டெக்ஸ்ட்ல, வங்கியினுடைய கண்டெக்ஸ்ட்ல நீங்க சொல்ல போனீங்கன்னு சொன்னா, இப்ப இதுல பாருங்க, நான் சில ஃபேக்டர்ஸ் உதாரணங்கள் தந்திருக்கிறேன். இப்ப இந்த உதாரணங்களை நீங்க எப்படி வங்கிக்கு ரிலேட்டடா யோசிக்கலாம் என்ற மாதிரி தான் நீங்க எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி தந்தா யோசிக்கலாம். இப்ப பாருங்க, போட்டியாளர்களை பத்தி நீங்க என்ன யோசிக்கலாம். இப்ப வங்கி வந்து உண்மையிலேயே என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பெயரை கேட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் வங்கியை நோக்கி போறாங்க. ஆனா நான் உங்களுக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் லெண்டர்ஸ், கடன் வழங்குனர்களோட வகைகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர நேரம் உங்களுக்கு நான் சொன்னேன், இப்போதைக்கு நிதி தேவையாக இருக்கிற பற்றாக்குறை அலகுகளுக்கு நிதியை வழங்குறதுக்கு என்னென்ன வகையான கடன் வழங்குனர்கள் இருக்கிறாங்க என்ற ஒரு பெரிய லிஸ்டே நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப முறை சார்ந்த துறை இருக்கு, முறை சாரா துறை இருக்குது. முறை சார்ந்த துறைக்குள்ள இந்த வங்கிகளுடைய பங்கு முக்கியமானது. ஆனா இந்த வங்கிகளை விட்டு இருக்கிறாங்க யாரு, உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் இருக்கிறாங்க, குத்தகைக்கு விடும் சிறப்பியல்பு வாய்ந்த குத்தகைக்கு விடும் நிறுவனங்கள் இருக்கிறாங்க, மற்றது மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நுண்ணிதி நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அப்ப உண்மையில சொல்ல போனா இந்த வங்கிகளுடைய வாடிக்கையாளர்கள் என்ன செய்யறாங்க, இந்த வங்கிகள்ல போய் ஒரு கடன் கேட்டு போற நேரம் இந்த வங்கிகள்ல இருக்கிற இந்த கிரெடிட் ப்ரோசஸ் வந்து மிக லாங். அவங்க வந்து கூடுதலான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, கூடுதலான டைம் எடுத்துக்கொள்வாங்க.
அப்ப என்ன நடக்கும்? சில சந்தர்ப்பங்கள்ல இந்த வங்கிக்கு கீழே இருக்கிற அடுத்த செக்டர் தான் என்ன, உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள். அப்ப உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்களும் கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ளேயும் போட்டித்தன்மை நிறைய இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இந்த வங்கி வாடிக்கையாளர்களையும் அட்ராக்ட் பண்ணி கொள்ள பாக்குறாங்க. அதாவது சொல்லுமே, இப்ப உங்களுக்கு குயிக்கா ஒரு லோன் வேணும் என்று சொன்னா, இல்லாட்டி உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங் என்று சொன்னா, நீங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான கஸ்டமர்ஸை டார்கெட் பண்றாங்க. அப்ப இது வந்து முறை சார்ந்த துறைக்குள்ள. முறை சாரா துறைக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? முக்கியமாக இந்த முறை சாரா துறைக்குள்ள எந்த விதமான ஒழுங்குபடுத்துனர்களாலையும் ஒழுங்குபடுத்தப்படாத கடன் வழங்குனர்கள் இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த கிராம மட்டங்கள், அவங்களுக்கு வங்கிகள்னா என்னன்னே தெரியாது. அப்ப இந்த மாதிரி நிறைய போட்டியாளர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த மாதிரியான கடன் பொருட்களை அவங்களுக்குள்ள மார்க்கெட் பண்றது வந்து, அந்த மார்க்கெட் பண்ணி வாடிக்கையாளர்களை ஈர்த்து கொள்றதும் கூட ஒரு ஒரு த்ரெட், ஒரு ஒரு கஷ்டமான விஷயம்தான். முக்கியமாக சொல்ல போனா மற்றதை விடுங்க, முறைசாரா துறையை விடுங்களேன், இந்த உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள், லைசன்ஸ் பைனான்ஸ் கம்பெனிஸும் கூட இப்ப இந்த லைசன்ஸ் பேங்க்ஸுக்கு பெரிய போட்டியாளர்களாக மாறுற சந்தர்ப்பங்கள் இருக்கு. முக்கியமாக சில பெரிய உரிமம் பெற்ற உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்களோட குழுமங்கள் இருக்கு. அப்ப அந்த குழுமங்கள் வந்து உண்மையில இந்த லைசன்ஸ் பேங்க்ஸுக்கு பெரிய போட்டியாளர்கள். மற்றது என்ன, ஒழுங்குமுறை சூழல் இறுக்கம் அடைஞ்சிருக்கு என்கிற இந்த உதாரணத்தையும் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப பாருங்க, வெரி ரீசெண்டாக சொல்ல போனா பேங்க்ஸுக்கு வந்து நிறைய வகையான ரெகுலேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டான ரெகுலேட்டரி விஷயங்களை நாங்க டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் இந்த கிளாஸ் நாங்க பார்ப்போம். அப்ப இப்ப கிரெடிட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்ற நேரமும் கூட அது சம்பந்தமாக கூட நிறைய ரெகுலேட்டரி இறுக்கங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா, இப்ப சொல்லுவோமே, ஒரு வாகனம் வாங்குறதுக்கு, நான் இத போன கிளாஸ்லயும் சொன்னேன், ஒரு வாகனம் வாங்குறதுக்கு அந்த எல்டிவி பெறுமதிக்கான கடன் விகிதம் சம்பந்தமாக கூட ஒரு ஒழுங்கு விதி இருக்கு. அந்த ஒழுங்கு விதிப்படி 2வது தரமாக நாங்க ஒரு வாகனத்தை ரெண்டாவது செகண்ட் மார்க்கெட்ல நாங்க வாங்க போறோம் என்று சொன்னா, அந்த வாகனத்தின் பெறுமதியில 70% தான் இந்த வங்கி நிதியிட முடியும். அப்படி என்ற ஒரு ஒழுங்கு விதி இருக்கு. அப்ப இந்த ஒழுங்கு விதி காரணமாக சொல்லுவோம், ஒரு நபர் வந்து கடன் கேட்டு வாராரு, அந்த சந்தர்ப்பத்துல வங்கி சொல்லுவோமே, இந்த வாகனத்தின் பெறுமதியில 70% நாங்க வாங்குவோம், 30% நீங்க தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்ற சந்தர்ப்பங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, 30% இல்லாத அவங்களோட கையில மூலதனம் இடத்துக்கு கஷ்டமான சந்தர்ப்பத்துல அவங்க என்ன செய்வாங்க, மேபி இந்த ஒழுங்கு விதி ஆக்சுவலி சொல்ல போனா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் கிட்டையும் இருக்கு. அப்ப இன்னும் வேற ஏதாவது ஒரு முறைசாரா துறைக்கு இந்த லோன் கஸ்டமர் போற ஒரு சந்தர்ப்பமும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி மற்றது வெரி ரீசெண்டா மினிமம் கேபிட்டல் இறுக்கமாக இருக்கு, மற்றது பாசல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இறுக்கமாக இருக்கு, மற்றது கிரெடிட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக ஒவ்வொரு கடன் கொடுக்கிற சந்தர்ப்பங்களையும் என்னென்ன வகையான ஆவணங்கள் பெற்றுக்கொள்ள வேணும், ஒரு கஸ்டமர் எப்படி மதிப்பிட வேணும்ங்கிற மாதிரி புது புது இறுக்கமான ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கு விதிகள் வார நேரம் அதுவும் கூட இந்த வங்கிக்கு வந்து ஒரு த்ரெட், அச்சுறுத்தல். அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களை நோக்கி வராம வேறொரு கஸ்டமர், வேறொரு நிறுவனத்தை, நிதி வழங்கும் நிறுவனத்தை நாடி போறதுக்கான அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அப்ப அது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு த்ரெட்டாக அமையும். மற்றது வேற என்ன மாதிரி, இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போனா, இப்ப செலான் பேங்க் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து செலான் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 2005, 6, 7, 8 அந்த இதுகளை நடந்தது. இப்ப செலான் பேங்க் வந்து ஒரு குழுமத்தை சார்ந்ததாக இருந்தது. அப்ப அந்த குழுமத்துல இருந்த வேறொரு நிறுவனம் முறிவடைஞ்சதன் காரணமாக என்ன நடந்தது, செலான் பேங்க்ல உண்மையில ஏதோ ஒரு பிரச்சனையும் இருக்கு இல்ல, ஆனா அந்த வங்கி சார்ந்த குழுமத்துல நடந்த இன்னொரு பிரச்சனை காரணமாக இந்த வங்கியின் இருப்புக்கும் அந்த ரெப்யூட்டேஷனுக்கும் ஒரு பாதிப்பாக அது அமைஞ்சது. இந்த மாதிரி அந்த கண்டெக்ஸ்ட்ல அவங்க உங்களுக்கு க்ளூஸ் தருவாங்க. அந்த க்ளூஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏழுமாக இருக்கு த்ரெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற டவுட்ஸ் இல்லைன்னா நான் ஆக்சுவலி உங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வந்தேன். இட்ஸ் ஓகே. நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னா ஒரு நிறுவனத்தின் செயற்படும் மூலதனம் போதுமாக இருக்கிறதுங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்.
அப்ப செயற்படும் மூலதனம் போதுமாக இருக்குதா இல்லையா, செயற்படும் மூலதனம் மட்டத்தை தீர்மானிக்கிற காரணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த செயற்படும் மூலதனத்து போதுமை தன்மையை நாங்க மதிப்பிடுறத பத்தி அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு மேபி நிதி பகுப்பாய்வு பற்றியும் டிஸ்கஸ் பண்றதுக்கு நாம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக். ஓகே, வேற ஏதும் டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா நாம இன்றைய கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். மற்றது ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் தான், அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெம்ட் பண்ணி எனக்கு இமெயில் பண்ணி வைங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபீட்பேக் தந்தா உங்களுக்கு தான் எக்ஸாம் டைம்ல இப்போ உங்களுக்கு லேஸாக இருக்கும். இப்போ எக்ஸாமையும் நினைக்கிறேன் அக்டோபர் 23 அட்வான்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப நீங்க கடைசியில் இருக்கிற ப்ரிப்பேர் பண்றதை விட நீங்க இப்படி ஸ்டெப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்க எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எழுதி எனக்கு இமெயில் பண்ணி வைங்க, நான் இண்டிவிஜுவலா ஃபீட்பேக் உங்களுக்கு செய்து அனுப்புவேன். ஸோ வேற டவுட்ஸ் மற்றது இன்னும் ஒரு விஷயம் தான், ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனை முடிய அதை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேடி படிங்க, ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு விஷயங்கள் வந்து லேசாக விளங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தடுத்து வர இதுகள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சும்மா பர்ன் பண்ற மாதிரி இருக்காது, லேசாக புரியக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, வேற ஒரு டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா நாம இன்றைய கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹாப்பி வீக்கெண்ட். ரிவைஸ் பண்ணுங்க விஷயங்களை, ஹோம்ஒர்க் செஞ்சு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.